திருச்சிற்றம்பலம். நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீயேதும் இல்லாதென் செய்வனிகள் கொண்டருளும் தாயானை சற்கே சென்றூதாய் கொத்தும்பி கருணை ஒளி திருமுகத்தில் திருநீற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிங்ககனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமதுளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். எழுதரு மறைகள் தேரா இறைவரை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுதடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ குருமா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறில ஈடுபடுத்தி ஆண்டு அருள் என்ற குருநாதர் சாது தங்கல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மன்னம் மொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கம் மிக பணிவோடு தெரிவித்து இந்த ஆடல் வல்லான அறக்கட்டளையும் இங்குள்ள அமைப்புகளும் பெரியவர்களெல்லாம் சேர்ந்து நடத்துவதற்கு துணையாய் இருக்கின்ற இந்த திருவாத ஊரர் புராணம் சிந்தனையிலே நடத்துவதற்கு காரணமாய் இருப்பவர்களும் வந்து சிறப்பிக்கின்ற அடியாறுவர் மக்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய திருவடிக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மொழிகின்றேன். போன வாரம் துவங்கிய நம்முடைய திருவாதூர் புராணத்துல ஓரிரு முகங்கள் இப்பொழுது பார்க்கிறேன். போன வாரம் இல்லாம இந்த வாரம் இருக்கிறவர்களை. அதனால போன வாரம் என்ன சொன்னோம் என்று சொன்னால், இந்த திருவாதூர் புராணம் என்பது மாணிக்கவாசகருடைய வரலாற்றை ஞானசம்பந்தர் வரலாறு, அப்பர் வரலாறு, சுந்தரர் வரலாறு போன்றவற்றை எல்லாம் சேக்கிழார் சுவாமிகள் திருவாயிலாக பெரிய புராணத்திலே கேட்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற நமக்கு மாணிக்கவாசகருடைய புராணத்தை அவ்வாறு கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிற்று. பெரியோர்கள் வார்த்தைகள் சொன்னால் அது நம்முடைய தவக்குறை, அதுதான் சொல்லணும். என்ன காரணமோ ஆனால் நமக்கு கிடைக்கல. ஆனால் திருமுறைகளை எல்லாம் பயிலுகின்ற பொழுது, திருமுறைகளை எல்லாம் பாடுகின்ற பொழுது அந்த பக்தி உணர்வு அல்லது ஒரு உருக்கம் என்பது ஏற்படுவதற்கு ஒரு இன்றியமையாத காரணம் என்னவென்று சொன்னால், அந்த திருமுறைகள் பாடப்பட்ட சூழல் நமக்கு தெரியும். ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் பாடிய காலமே ஒரு பெரிய சோதனைக்குரிய காலம். 1ஆம் நூற்றாண்டிலிருந்து கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழகத்துடைய வரலாறுன்னு பார்த்தா களப்பிரர் காலம்னு பேர். நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய சமயம் எல்லாம் ஒரு பெரிய அழிவுக்கு உட்பட்ட காலம். அந்த நிலை மாறி மீண்டும் சைவத்தை எழுந்து நிறுத்திய ஒரு பெருமை யாருக்குன்னா ஞானசம்பந்த பெருமானுக்கு அப்பர் பெருமான். ஒரே காலத்திலே தோன்றி, அவர் காலத்திலேயே கூட மங்கையர்க்கரசியார் இருந்தாங்க, திருநீலக்கணார் இருந்தாங்க, திருநீலண்டை யாழ்ப்பாணர் இருந்தாங்க. ஆனா பெருமை மிகு சொல்லக்கூடியது யாருன்னா ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் அவர்கள் தான். அதனால அவங்க பாடிய அந்த காலமே பார்த்தீங்கன்னா ஒரு சோதனைக்குரிய காலம். பழையாறை வடதலியில இந்த கோயில் விமானம் மறைக்கக்கூடாதுன்னு உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய ஒரு காலம். சமணரை எதிர்த்து போராடி சைவத்தை நிறுத்திய ஒரு காலம். அப்ப அந்த கால சூழல்ல அவர்கள் அந்த பாடல்களை பாடுவதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, அப்புறம் நம்முடைய ஞானசம்பந்தருடைய பதியங்கள்லாம் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள் சொன்னால், அந்த அற்புதங்கள்லாம் தெரிஞ்சாதான் இந்த பாட்டை ரொம்ப முழுமையா நமக்கு அனுபவிக்க முடிகிறது. இதுவோ எம்மை ஆளுமாறி ஈவதொன்று நமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணேன்னா வரலாறு தெரியலன்னா சிவபாத இருதயர் வேள்விக்காக கேட்டு சுவாமி இல்லைன்னு அப்ப போய் இவர் பாடுறார் அப்படின்னு அந்த வரலாறு தெரிஞ்சாதான். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகடல் தொழுதெழுவேல் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடல் இறக்கிய வேதியனே
இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னொரு ஆவடுதுறை அரணேன்னு 10 பாட்டும் எந்த சூழ்நிலையிலும் பெருமான் உன்னுடைய திருவடியை தவிர நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் அப்படின்னு உறுதிப்படுத்துற. இன்னைக்கு நீ பணம் கொடுத்தாலும் சரி, நீ கொடுக்கலனாலும் சரி, ஆனா நாங்க வந்து உன்னுடைய திருவடியை விட்டு நீங்க மாட்டோம். வாளினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உணகடல் விடுவேன். நனவினும் கனவினும் நம்பா உன்னை மறவினும் வழிபடல் மறவேன். வரிசை அப்படியே சொல்லிட்டே வர. கையது வீழி தும்மலோடு அருந்துயர் தோன்றினும் கையது வீழினும் கழிவுறினும் ஒரு பாட்டு அப்படியே அப்ப அந்த ஒரு உறுதிப்பாடு அங்க இவ்வளவு நாள் சொல்லாத ஒருத்தர் ஏன் இப்படி இதை சொல்ல வேண்டியது வருதுன்னா அந்த அந்த வரலாறு. அதனால வந்து நீ பணம் தரலைனாலும் நாங்க வேற யார்ட்டையும் உனக்கு கொடுத்தா அருள், கொடுக்கலன்னாரு அதுவும். இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னொரு. அதனால நீ கொடுத்தாலும் சந்தோஷம், கொடுக்கல பரவாயில்ல. அப்படி இந்த ஒரு பெரிய இது என்னன்னா, இந்த வரலாறு தெரியலன்னா இந்த பாட்டை நம்ம அந்த கடைசியில 10வது பாட்டில் வைக்கும்போது ஒரு அருமையான செய்தியை கொண்டு வைப்பார். அதுக்கப்புறம் ஜாமியால கொடுக்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுவார். பித்தொடு மயங்கி ஓர் பிணி வரினும் அத்தா உன் அடியலால் அறற்றாது என்ன புத்தரும் சமணரும் புறனுரைக்க பக்தர்களுக்கு அருள் செய்து பயின்றவனேனர். பக்தர்களுக்கு அருள் செய்து பயின்றவன்னா அவன் அதுவே பழகிட்டான். நம்ம காலையில எந்திரிச்சு பல் தேய்ச்சிட்டு காப்பி குடிக்கிற மாதிரி டக்குன்னு நிறுத்த வச்சுனா முடியுமா? அது மாதிரி சுவாமியால நாளையில இருந்து பக்தர்கள்லாம் சும்மா அருள் செய்யாதீங்க, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு யாராவது சொன்னா கூட அவனால நிறுத்த முடியாது சார். ஏன்னா அது கொடுத்தே பழகுனது. யாரும் கொடுக்கறதுலேயே சுவாமிக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. ஆனால் அவனால டக்குன்னு நிறுத்தக்கூட முடியாதான். அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இப்ப நீ கொடுத்தாலும் சந்தோஷம், கொடுக்கலாலும் சந்தோஷம்னா அவர் எப்படி கொடுக்காம இருப்பான்? அவன் அவனுடைய தன்மையில அதை கொடுத்தான். 1000 பொருட்களை கொடுத்தது மட்டும் இல்ல, அந்த 1000த்துல எவ்வளவு எடுத்தாலும் குறையாமல் 1000 இருக்க மாதிரி கொடுத்தான். அதுதான் சிறப்பு. அதான் சுவாமி 1000த்துல சரி ஒரு 300 ஆச்சுன்னு 700 கொஞ்சம் பார்த்து செலவழிங்க, அள்ளி வீசாயிங்க எவ்வளவு அப்படின்னு பார்த்து செலவழிக்க மாதிரி கொடுக்கல. எவ்வளவு எடுத்தாலும், ஏன்னா அது சுவாமி கொடுத்த 1000. அதனால எப்ப எடுத்தாலும் எவ்வளவு எடுத்தாலும் அதுல இருக்கிறது எவ்வளவுன்னா 1000. நைட்டு கணக்கை க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தா பேலன்ஸ் எவ்வளோன்னு போட்டா 1000 தான் போடுறாங்க. அன்னைக்கு அவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கு. மாயிரு ஞாலமெல்லாம் மலரடி வணங்கும் போலும் பாயிரும் கங்கையாளை படர்சடை வைப்பர் போலும் காயிரும் பொழில்கள் சூழ்ந்த கழுமல ஊரற்கு அம்பொன் 1000 கொடுப்பர் போலும் ஆவிடுதுறையனார். நாவுக்கரசர் அதை பதிவு உண்மையா வந்து சொல்லு. அப்ப இதெல்லாம் இந்த வரலாறு தெரிய போய் இது மாதிரி நிறைய வரலாறு போன முறை சொல்லும்போது சடையாயனமோல் சொன்னேன். அது மாதிரி அந்த வரலாறு தெரிஞ்சு படிக்கும் பொழுது அதுல ஏற்படுகின்ற உணர்வு வந்து ரொம்ப அதிகம். இன்னைக்கு உலகத்திலேயே நீங்க வச்சுக்கீங்களேன், யாரே ஒருத்தர் வந்து நம்மகிட்ட பேச ஆரம்பிக்கும் பொழுது அவங்க என்ன சூழல்ல வராங்க, எதுக்காக வராங்க நமக்கு தெரிஞ்சதுன்னா அந்த பேச்சுவார்த்தை வந்து ரொம்ப சுமூகமா அமையும். ஏதோ ஒரு அவசரத்துல வராங்க. இப்ப நீங்க அவங்ககிட்ட போய் என்ன ரொம்ப நாளாச்சே பார்த்தேன்னு கதையை ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அப்படியே ரொம்ப பதட்டமா இருக்கும். நான் இப்ப என்ன அவசரம் இருந்தாலும் இப்ப எதை போய் இப்ப பேசிட்டு இருக்காரு அப்படின்னு. இப்ப நீங்க அவர்கிட்ட போய் போனவர் அந்த வாதம் போனா உங்களுக்கு புரிஞ்சுதானா? அவர் புரியாம தானே அவரே பதறி போய் போயிருக்காரு. அவர்கிட்ட போய் புரிஞ்சுதானா? ஆனா அப்ப அது என்ன ஆகுதுன்னா, அந்த சூழல் என்னன்னு தெரிஞ்சிட்டுன்னா, இது ஞானசம்பந்தனுடைய திருமுறைகள்ல, அப்பர் சுவாமியோட திருமுறைகள்ல, சுந்தரருடைய திருமுறைகள் நமக்கு கிடைச்சது. ஏன்னா சேக்கலார் சுவாமியோட புட்டு வச்சார். ஒவ்வொரு இடத்தையும் புட்டு வச்சார். இந்த ஊர்ல இந்த இடத்துல இத்தனை, இப்ப இது காலையில பாடினது சாயங்காலம் பாடினதுன்னு சொல்ற வரைக்கும் பாடினார். பொன்னார்மேனியனை பாடுறாருன்னா பாட முன்னாடி சொல்றாரு. திருவாலம்பொழியில சுவாமி வந்து சுந்தரருடைய கனவுல வந்து மலைபாடி வர மறந்தனையோன்னு கேட்டான். அங்க வர்றதுக்கு மறந்துட்டியா சுந்தரான்னு கேட்டான். உடனே என்ன பண்ணார்? மலைபாடி போறாரு, போய் பாடுறார். அண்ணே உன்னை எல்லாரும் இனி யாரை நினைக்கிறீங்க? பாட்டுக்கு போட்டு சொல்றாரு. அப்ப இப்ப ஏன் எந்த இடத்துல இருந்து இப்படி பாடுறாருன்னா, சுவாமி முந்தின நாள் வந்துட்டான் நைட்டு. மலைபாடி வர மறந்தனையோ. இந்த மாதிரி வரலாறு தெரியும் பொழுது அந்த பதிகத்துல நமக்கு இருக்கிற ஈர்ப்பு அல்லது புரிதல் அதிகம். ஆனா திருவாசகத்துல அந்த மாதிரி நமக்கு நிறைய இடங்கள் எங்க பாடினது, என்ன சூழ்நிலையில பாடினது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அவரு திருப்பெருந்துறையில அந்த குதிரை வாங்க போன இடத்துல அங்கே இருந்து பாடினாரா, இல்ல அங்கே இருந்து ஏதோ சிதம்பரத்துக்கு வந்துட்டாரு, சிதம்பரம் வந்து சேர்ந்து பாடினாரா, இல்ல வர்ற பாதையில பாடினாரா தெரியல. அதனால அதையெல்லாம் வந்து நமக்கு அப்ப அதனால இந்த உணர்வு பெறுமா. ஆனாலும் கூட திருவாசகத்துல இருக்கிற உருக்கம் வந்து நமக்கு ஒரு உணர்வை கொடுக்குது. ஆனா வரலாற்று பின்னணி தெரியல.
இன்னைக்கு தமிழகம் முழுவதும் திருவாசகம் பல இடங்கள்ல முற்றோதல் செய்கின்ற நாம் திருவாசகத்தை ரொம்ப ஆழமாக உணர்ந்து படிக்கக்கூடிய அடியார் மக்களுக்கு இந்த வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சா ஒரு வாய்ப்பு இருக்குமேன்னு தான் பெரியவர்கள்லாம் இந்த திருப்பெருந்துறை புராணத்தை சிந்திக்கணும் என்ற முடிவெடுத்தது. அந்த வகையிலே கடவுள் மாமுனிவர் அருளி செய்த இந்த திருப்பெருந்துறை திருவாதூரர் புராணம் போன வாரமே நாம் நூல் அமைப்பை சொன்னோம். 545 பாடல்கள் இருக்குன்னு சொன்னோம். இந்த நூலானது கடவுள் மாமுனிவருடைய காலம் 18ஆம் நூற்றாண்டு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதை பற்றி அதில் ஒரு மாற்று கருத்தும் இருந்துட்டு போட்டோம். இதுக்கு உரை செய்த பெரியவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது யாழ்ப்பாணம் அல்லது இலங்கையைச் சேர்ந்த சுன்னாகம் குமாரசுவாமி பிள்ளை அவர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னோம். மட்டுவில்லை சேர்ந்த வேர்பிள்ளை அவர்கள் ஒரு பெரிய விருத்தி உரை செய்திருக்கிறார்கள். ரொம்ப அருமையான ஒரு புத்தகம் அது. எனக்கு தெரிஞ்சு வாதவ புராணத்துல அவ்வளவு விரிவா வேற யாரும் இன்னும் எழுதலை. அப்படியான ஒரு புத்தகம். திருவாவூர் ஆதீனத்தினுடைய தலைமை தமிழாசிரியராக இருந்தவர்கள் பொன் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் பொழிப்புரை செய்திருக்கிறார்கள். இன்னும் கூட பலர் செய்திருக்கலாம். இப்படி எல்லாம் இந்த நூலுக்கு உரை செய்து வைத்திருக்கிறார்கள். நாம இங்க இதை ஒரு பெரிய பாடமாகவோ எங்கேயுமே ஒரு பாடத்திட்டத்திலேயோ அல்லது ஒரு பெரிய புராணத்தை சில இடங்கள்ல திருவிழா புராணத்தெல்லாம் சிந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்ச நமக்கு திருவாதூர் புராணத்தை பாடமா சிந்திக்கிற வாய்ப்பு எங்கேயோ அங்க ஒண்ணு இருந்திருக்கலாம். ரொம்ப அதிக இடங்கள்ல இல்லை. ஆனா இலங்கையில இன்றைக்கும் ஒரு பயிற்சியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், திருவம்பாவை காலத்துல கொடியேற்றி 10 நாட்கள் ஏனைய திருமுறைகளை எல்லாம் காப்பிட்டு நம்ம திருவம்பாவை மட்டும் படிக்கின்ற காலத்துல இந்த திருவாதூர் புராணத்தை முழுமையாக அவர்கள் ஓதுகிறார். 545 பாட்டையும் 10 நாள்ல பாடுறாங்க. மாலை நேரங்களில் கோயிலில் சொற்பொழிவுகள் திருவாதூர் புராணம் நடக்குது. அப்படி இலங்கையில இன்றளவும் அது நடந்து கொண்டிருக்கு. அதனால அப்பேற்பட்ட ஒரு நூல் இது என்று எல்லாம் சொல்லி மாணிக்கவாசகருடைய வரலாற்றை நாம ஆங்காங்கு பார்க்கிறதுக்கு உதவியா இருக்கிற நூல்கள் திருப்பெருந்துறை புராணமும் உத்தரகோசமங்கை புராணமும் திருவிளையாடற் புராணமும் இதெல்லாம் அங்கங்கு ஒவ்வொரு பகுதி நமக்கு அவர்களுடைய வரலாற்றை பத்தி தெரியுது. இதெல்லாம் சொல்லி போன முறை 1-2 செய்திகள் சொன்னேன். இதெல்லாம் திருப்பெருந்துறை புராணத்துல இல்லை, திருவாதூர் புராணத்துல இருக்கு. 1-2 செய்திகள் திருவாதூர் புராணத்துல இல்லை, திருப்பெருந்துறை புராணத்துல இருக்கு. இப்படி எல்லாம் அமைந்திருக்குன்னு நம்ம இந்த நூலை நம்ம அறிமுகம் செய்து நிறைவா போன முறை என்ன பண்ணோம், காப்புச்செயலை சிந்தித்துட்டு போனோம். விநாயகர் துதி செய்தோம். பவளமால் வரையினில் நிலவு எரிப்பது போல் பரந்த நீற்றழகு பச்சுடம்பில் திவள மாதுடன் என்று ஆடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளம் மறுப்போன்றொடித்து ஒரு கரத்தில் தரித்துயர் கிரிப்புறத்தெழுதும் கவளமா களிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம் என்று சொல்லி விநாயகர் பெருமானுக்கு ஒரு காப்பு செய்தார். பொதுவா நம் போன்றவர்கள் எல்லாம் எப்ப நூல் பயின்றாலும் காப்புச்செயலை சிந்திக்கணும். இப்போன்னு இல்லை, இந்த திருவாதூர் புராணம் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு வாரம் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது காப்புச்செயலை சொல்லணும். வீட்டில் போய் இந்த திருவாதூர் புராணம் படிக்கணும்னு எடுத்தா எத்தனாவது பாட்டு படிக்க நினைச்சாலும் முதல்ல காப்புச்செயல் ஸ்டார்டிங் காப்புச்செயல். கற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று காணணும் சொல்லியிருக்கார். அதனால விநாயகர் பெருமானுடைய திருவருள் இந்த சிந்தனையை நமக்கு எந்த தடையும் இல்லாமல் எடுத்து செல்லும் என்பதனால எல்லாருமா நம்ம இப்போ முதல்ல காப்புச்செயலை சிந்தித்து கொண்டு, அதனால சொல்லும் பொழுது சொல்ல கவளமா களிற்றின், களிரன்னா யானை, யானை முகம் படைத்த கவளமா களிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவான். நினைந்துன்னா விநாயகர் பெருமானை மனதில் நினைந்து, பொதுவான பொருள். இதுக்கு மேலே எழுதுறாங்க, நினைந்துன்னா இந்த நூல் நல்லபடியாக எனக்கு புரிய வேண்டும் என்று நினைந்து, இந்த நூலை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் துணை செய்ய வேண்டும் என்று நினைந்து, இந்த நூலை படித்த பொழுது அதில் உள்ளபடி அப்படியே புரிய வேண்டும் என்று நினைந்து, அவ்வாறு புரிந்தபடி நான் ஒழுக வேண்டும் என்று நினைந்து, அவ்வாறு ஒழுகுவதற்கு அதற்கு மேற்பட்ட நிலைக்கு நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று நினைந்து. நினைந்துன்னா இவ்வளவு இருக்கு உள்ள. இப்படி நினைந்து, ஏன்னா வன்மை தெரு ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்க முறை செய்ய தின்மதம் சேர் அந்தி நிறர் தந்திமுகர் தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்த மாற பொந்தியுள்ள வைப்பாங்க. நூல் உண்மை விளக்கம்னு சாத்திரம், அதுக்கு உரை, அதுக்கு காப்பு. அப்ப இந்த நூல் நல்லபடியா முடிகிறதுக்கு
இந்த நூல் எல்லாரும் நல்லா படிக்கிறதுக்கு விநாயகர் பெருமானை அருள் அப்படி சொல்லலை. எதுக்கு அதுல கொண்டு போய் என்ன வச்சார் விநாயகர் பெருமான் வணக்கம்? பந்தம் அரண், இந்த உலக பந்த பாசங்கள்லாம் நீங்கி, ஏன்னா பந்தம் மறுத்தால் எங்க கிடைக்கும்னாரு? பெருமான் திருவடி கிடைக்கும். அதனால இந்த பந்தமெல்லாம் நீங்குவதற்கு நீ அருள் செய்ய வேண்டும்னு சொன்னார். அப்போ அதே போல இங்க நினைந்து அப்படின்னு சொன்னா, கண்ணை மூடிட்டு விநாயகர் பெருமானை நினைந்துன்னு பொது அளவுல சொல்லலாம். ஆனா நினைந்து என்று சொன்னால் இந்த நூலில் உள்ள செய்திகளை எல்லாம் உள்ளவாறு உணர்ந்து அதன்படி ஒழுகி பெருமானுடைய திருவருளை பெற வேண்டும் என்று நினைந்து அந்த கணபதியை கைதொழுவாம் என்று சொல்லி காப்புச்சொல் இதைத்தான் நம்ம முடிச்சோம் அன்னைக்கு. இப்போ உள்ள இடத்தால அவர் என்ன பண்றாரு? ஒரு புராணம் என்று சொன்னா பொதுவா இந்த கடவுளர் எல்லாத்துக்கும் உணர்ந்து சொல்லிட்டே வருவாங்க. அதனால இப்ப காப்புச்சொல் அது மரபு விநாயகர். அடுத்தால கடவுள் என்று சொன்னால் நமக்கு பெருமான விஷயம். அதனால சபாபதி வாழ்த்துன்னு கடவுள் வாழ்த்து முதல்ல ஐயாவுக்கு செய்தார், அதுக்கப்புறம் அம்மாவுக்கு செய்தார் முதல்ல. அதனால சபாபதி வாழ்த்துன்னு தான். இப்போ நீங்கள் சிவபிரகாசம் போன்ற சாத்தனங்கள் கூட அப்படிதான் இருக்கும். முதல்ல எடுத்த உடனே விநாயகர் பெருமானுக்கு சொல்றாரு காப்புச்சு. அது ஒளியான திருமேனி உள்தான மிகமே களியார வரும் ஆனை கடல் நாளும் மறவாமல் அழியாலும் மலர்தூவும் அடியார் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாமே சொல்லிட்டு அடுத்தால என்ன பண்ணுவாருன்னா நடராஜ பெருமான் ஓங்கு அருள் ஞான மூர்த்தியாகி உலகமெல்லாம் அழித்தருளும் உமையம்மை காண நடனமாடு சொல்லுவார். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு, அதுக்கப்புறம் திரும்ப விநாயகர் பெருமானுக்கு, அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு, அதுக்கப்புறம் சந்தான பரம்பரைக்கு, அப்புறம் தன்னுடைய குருநாதர் மலையான சம்பந்தத்துக்கு. இப்படி அந்த ஒரு 100 பாட்டு தான் சாத்தன்மை சேரையில் 6 பாட்டு இப்படியே போயிடுது. அதுக்கப்புறம் தான் 7வது பாட்டில் தான் கருப்பொருள்னே சொல்லி அப்புறம் எடுத்துட்டு போறாரு. 100 பாட்டு சொல்றக்கூடிய ஒரு சாத்திர நூலுக்கே இப்படி ஒரு அமைப்பு வச்சாங்கன்னா ஒரு புராணத்தெல்லாம் கேட்பானு. அதனால என்ன பண்றாரு? முதல்ல நடராஜர் கணக்க சொல்றாரு, அருமையா சொல்றாரு. இதம் தரும் அடந்தையோடு இயைந்து உயிர் உடம்பு போல் விதும் படும் உலகங்களில் விரிந்து ஒளி விளங்குவார் மதங்கமொடு துந்துபி வளங்கள முழங்கவே சிதம்பர நடம்பையில் செழுங்கடல் இறைஞ்சுவாங்க. இதம் தரும், இதம்னா நன்மைன்னு அர்த்தம். இதம் தரும் மடந்தை அப்படின்னா நன்மையே தரும் சுவாமி. அபிராமியந்தாயில சொல்வார் நல்லமையெல்லாம் தரும் இல்லைங்களா? தனம் தரும் கல்வி தரும். அது சொல்லும் பொழுது நல்லனையெல்லாம் தரும். யாருக்கு? அன்பர் என்பது. ஏன்னா நினைந்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு அம்மா நல்லதே பிடிச்சோம். அதுதான் இங்க ஆரம்பமே என்ன சபாபதிக்கு தான் வாழ்த்து. ஆனா முதல்ல அம்மாட்ட இருந்து ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிச்சார்னா இதம் தரும். நீங்க இதெல்லாம் கூட ஒரு அமைப்பு. நூல் துவங்கும் பொழுதே மங்களகரமா துவங்கணும். அதனால எப்படி ஆரம்பிச்சார்னா நன்மை தரும்னு ஆரம்பிச்சார். நூலை ஆரம்பிக்கும் பொழுது நரகத்துல போட்டு கொண்டுருவோம் அவங்களன்னு ஆரம்பிச்சான். படிக்கிறவங்க இடத்துல என்ன சார் இது, நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு நீ படிக்கலாம், வந்த உடனே நரகம்லாம் பயங்க அப்படின்னு இருக்கோம். மங்களம். அதனால எப்படி ஆரம்பிச்சார்னா சொல்றாரு இதம் தரும். அல்ல யாரு? அம்மா. இதம் தரும் மறந்தை அம்மாவை சிவகாமியம் இதம் தரும் மடந்தையோடு இயைந்து அந்த அம்மா கூடவே இருக்கிற எங்க ஐயா. முதல்ல ஐயாவுக்கு எப்படி எடுத்துட்டு வர்றாருன்னா அம்மாவன். ஏன்னா அது பெரிய சித்தாந்த நுட்பம். இறைவன் சிவபெருமான் சொன்னா அவனை அடைவதற்கு துணையா இருப்பது திருவருள் என்கின்ற சக்தி. திருவருள் துணை இல்லாமல் நாம் சுவாமி அடைய முடியாது. திருவருள்ங்கிறதா சக்தி, அதுதான் அம்மா, அதுதான் கருணை. இதெல்லாம் ஒரு பொருள் சொற்கள். அடைய வேண்டிய பொருள் சிவம் என்று சொன்னாலும் அடைவதற்கு துணையாய் நிற்கிற பொருள் அல்லது அந்த பொருள் நம்ம எடுத்து செல்ற பொருள் எதுன்னா அம்மா. அதனால என்ன பண்ணார்? அம்மாட்ட இருந்து ஆரம்பிச்சார் மெல்ல. இதம் தரும் மடந்தையோடு இயைந்து. அவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க? ஓ இந்த அம்மாவும் பாவம் அங்க போய் நம்மள மாதிரிதான் அம்மாவும் ஐயா முன்னாடி போய் தேடிதான் பார்க்கணுமா? இல்லை. உயிர் உடம்பு போல் எப்படி நம்மளும் நம்ம உயிரும் ஒன்னா இருக்குதா, அத மாதிரி ஐயாவும் அம்மாவும் ஒன்னா இருக்காங்கன்னு ஒரு காமிச்சார். அவங்க 2 பேரும் எப்படி ஒன்னா இருக்கு? எப்பவுமே ஒன்னாதான் இருப்பாங்க. எதுக்கு ஒன்னா இருக்காங்கன்னு அடியவர்களுக்கு அருள் செய்யறதுக்காக ஒன்னா இருக்காங்க. அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்றறிய அம்மையப்பர் பரிசே அளிப்பர்னார் திருக்களின்படியார்னு சாத்திரம். அம்மா அப்பா எப்படி இருக்காங்கன்னாரு? ஒன்னாவே இருப்பாங்க. எதுக்குன்னாரு? சார் அதெல்லாம் அவங்க ஃபேமிலி மேட்டரு, அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது அப்படி அர்த்தம் சொல்லல.
நமக்கு அருள் செய்யறதுக்காக உணர்வு ஒன்னாவே இருக்கிறது. திருவள்ளுவர் பயன் சாத்தனம் 2வது பாட்டிலே சொல்றாரு, தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். தன்னிலைமைங்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுடைய நிலைமை. அவனுடைய நிலைன்னு என்ன அர்த்தம்னா பாசங்களிலிருந்து நீங்கி இருத்தல். நம்ம எல்லாம் பாசங்களோடு இல்லை இருக்கிறோம், அதான் துன்பத்துக்கு காரணம். அதனால இந்த பாசங்களில் இருந்து நாம நீங்கி இருக்கணும்னு அருள் செய்யறதுக்காக அவனுடைய நிலையை நம்ம சார, தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பெண். சக்தி பின்னமிலான்னா அம்மாவும் ஐயாவும் பிரிந்தே இருந்தது. பின்னம்னா வேறுபாடுன்னு அர்த்தம். பின்னமிலான் 2 பேரும் எப்பவும் சேர்ந்தே இருப்பாங்க. சார்ந்தவருக்கு இன்பங்கள் தலைக்கும் வண்ணம் நேர்ந்தவன் நேரிழையோடும் கூடி. தேர்ந்தவர் தேடுவார் தேடச் செய்தே சேர்ந்தவன் உறைவிடம் திருவல்லமே. ஞானசம்பந்த தேவர் திருவல்லத்தின. சார்ந்தவர்க்கு யார் சுவாமியை வழிபாடு செய்யறானோ அவங்களுக்கெல்லாம் அருள்வீரர்களுக்காகவே அம்மா அப்பா ஒன்னாவே தான் இருக்காங்க. சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தலைக்கும் வண்ணம் நேர்ந்தவன் நேரிழையோடும் கூடி. இது ஒரு உலகியல் செய்தியும் கூட. அம்மா அப்பாவும் எங்க சேர்ந்து இருக்கிறாங்களோ அந்த வீட்டுல பிள்ளைகள் நல்லா இருக்கும். ஆளுக்கு ஒண்ணு அது 2 சட்டை போட்டுட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க, பிள்ளைகள் பாவம். ஏன்னா அந்த புராணத்துல இதெல்லாம் கூட உலகியல் செய்திகள் எல்லாம் நமக்கு இப்படி காட்டுவார், எப்படி வாழ வேண்டுங்கிற முறையெல்லாம் புராணம். ஏன் நம்ம சைவத்துல தான் அடிப்படை நூல் எதுன்னு கேட்டா ஒன்ன காட்டல, ஒரு பெரிய லிஸ்ட போடுறாங்க. இப்ப வேற ஒரு சமயத்துலலாம் அடிப்படை நூல் எதுனா ஒண்ணுதான். எந்த சமயமா இருந்தாலும் அனைமா ஒரு நூல் இருப்பான், அதை படிப்பாங்க. அதை தலைமையில வச்சுட்டு அவங்க வழிபாட்டு ஸ்தலத்துக்கு போவாங்க. நமக்கு நீங்க எது உங்க அடிப்படை நூல் அப்படின்னு கேட்டா எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட வேதத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. 4 வேதம், 28 ஆகமம், 12 திருமுறை, 14 சாத்திரம், 18 புராணம், 2 இதிகாசம். போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போகுது இல்லைங்களா? ஏன் இப்படி வச்சாங்கன்னு வாரியார் வேடிக்கையா சொல்றாரு. அவங்க 1ஆம் கிளாஸ்ல ஒரு புஸ்தகம், காலேஜுக்கு வந்தா நிறைய புஸ்தகம். ஏன்னா அப்ப நம்மெல்லாம் ரொம்ப பக்குவத்துல உயர்ந்த நிறைய நிலையில இருக்கலாம், நிறைய படிக்கணும்னு ஒரு வேடிக்கையா சொல்றாரு. அது அவருடைய நகைச்சுவை. காரணம் இருக்கு ஒண்ணு. வேத ஆகமங்கள் என்பது மந்திர சொற்களாக உச்சரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்பட்ட அடிப்படை நூல். திருமுறைகள் என்பது இசை பண்ணினாலே பாடி மகிழ வேண்டிய நூல்கள். தேவாரத்தை பாடணும். தேவாரத்தை தோருடைய செவியன் விடையேறி அதுக்கு கொடுக்கல. நட்டப்பாடை பண்ணல பாடனா, நட்டப்பாடை பண்ணல பாடணும். இன்னைக்கு தெரியல, அது வேற. ஆனால் படிக்கணும், பொதுவாக படிக்கணும். இந்தளம் மண்ணில் பாடனா இந்தளம் மண்ணில் தான் பாடணும். அதை ஏன்னா தேவாரங்கள் திருமுறைகள் எதுக்குன்னா பாடுவதற்கு உரியன. சாத்திரங்கள் அது மாதிரி பண்ணு கொடுத்து பாடணும்னு சொல்லல. சாத்திரங்கள் படிப்பதற்கு உரியன. 3 பொருள் இருக்கிறது, பதி பசு பாசம். அது பதியினுடைய இயல்பு இவ்வாறு, பதிக்கும் பாசத்துக்கும் உள்ள தொடர்பு இது. இதெல்லாம் படிக்கணும். அப்போ பாடுவதற்கு திருமுறைகள், படிப்பதற்கு சாத்திரங்கள். புராணங்கள் எதற்குன்னாங்க? கேட்பதற்கு. அந்த காலத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா புராணங்கள்லாம் நடத்துவாங்க. வாரந்தோறும் டெய்லிலாம் கிளாஸ் நடக்கும். நான் வரும்போது கூட ஐயாவோட நான் கார்ல பேசிக்கிறோம். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பஜன்லாம் நடக்கும். நம்மளுக்கு தெரியாமலே சின்ன பிள்ளையிலேயே போய் ஏதோ பாடிட்டு அந்த பாட்டு சாகிற வரைக்கும் ஞாபகத்துல இருக்கும். இப்ப 65 வயசுல புத்தகத்தை எடுத்து படிச்சா ஞாபகம் இருக்கும். ஆனா அப்ப அந்த சின்ன வயசுலயே பாடினது ஞாபகத்துல இருக்கும். அது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நாடகங்கள் இருக்கும், புராணங்கள் பேசுவாங்க. திருவிழா இருக்கணும்னு 10 நாள் அப்படின்னு பேசுவாங்க. அப்ப அந்த செய்திகள் நமக்கு ஞாபகத்துல, இந்திரன் பழி தீர்த்த படலம்னா நமக்கு ஞாபகம் என்ன அப்படின்னு ஞாபகம். கந்த புராணம் அப்படின்னா சூரன் யாரு, சூரனுக்கு அப்பா யாரு ஞாபகம். பெரிய புராணம் அப்படின்னா சார் இந்த சிறு தொண்டர் புராணம்லாம் நேற்று சொல்லும் பொழுது அழுதுட்டோம் சார் அப்படிம்பாங்க. ஏன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா புராணம் கேட்குற முன்னாடி சில பேர் அழுதுட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்படி ரொம்ப அதுல பார்த்தீங்கன்னா மனப்பாடம்னே உனக்கு பெரிய புராணத்தை எத்தனை பாடம் மனப்பாடமா தெரியும் அதெல்லாம் சொல்லலாங்க. அது கேட்கறது கேட்கிறப்ப என்ன, ஏன்னா வாழ்வியல் முறைகளை எல்லாம் புராணம் வழிகாட்டும். நீங்க சாத்திரம் படிக்கிறது எங்கன்னா அருளியல் வாழ்வுக்கு எடுத்துட்டு போகும். இருவினை உப்பு பத்தி படிக்கணும்னா சாத்திரத்துல படிக்கலாம். வந்தவர் எப்படி உபசாரம் பண்ணணும்னு என்ன சிவபிரகாசத்துல இருக்கும் கிடையாது. அது எங்க போய் பார்ப்பீங்க? என்ன பெரிய புராணத்துக்கு வாங்க சார்.
இளையாங்குடி மாடுனா என்ன கேளுங்க சார், அவங்க அம்மா அவங்க வீட்டு அம்மாட்ட ஒரு நாள் ட்ரைனிங் எடுங்க போங்க அப்படின்னு வந்து எங்க என்னம்மா இலை போடுறதுல இருந்து இல்லைங்களா. இப்ப காலத்துல எப்படி ஆயிட்டு உள்ள வரும் பொழுது சாப்பிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்க அப்படின்னா, அப்ப இதெல்லாம் எங்க இருக்குன்னா புராணத்துல. நீங்க கந்த புராணத்துல ஒரு செய்தி சொல்லுவார். சூரபதுமனுடைய தந்தை, சூரபதனுடைய அப்பா வந்து காசிப முனிவர். காசிப முனிவருக்கும் மாயைக்கும் பிள்ளையா பிறந்ததான் சூரன். அது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த சூரபதமனுக்கு ஒரு 4-5 வயசு 3-4 வயசு இருக்கும் பொழுது காசிப முனிவர் பாடம் சொல்லி கொடுக்கிறார். இவ்வளவு பெரிய புண்ணியம் பாருங்க, காசிப முனிவர்கிட்ட பாடம் பிடிக்கிறார் சூரன். இன்னொன்னு என்னன்னா, அந்த காலத்திலேயே ஒரு மரபு இருக்கு, குழந்தைகளுக்கு முதல் குருநாதி யாருன்னா அப்பா தான். அம்மா வந்து அன்பை சொன்னவர்கள், அப்பா தான் நெறியை சொல்லுவார். இது வந்து அந்த காலத்து இப்ப எல்லாம் மாறிட்டு. ஏன்னா அம்மா முதல்ல சொல்லிக் கொடுக்க பாருங்க, உங்க அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அப்புறம் அதனால இப்ப காலம் மாறிட்டு. அந்த காலத்துல அந்த அமைப்பு இன்னைக்கும் கூட நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம 18 மடங்கள்ல ஒன்றா இருக்கக்கூடிய வேளாக்குறிச்சி ஆதீனம் பாத்தீங்கன்னா தந்தையார் தான் கொடுத்தாங்க. அந்த மடம் பாருங்க எவ்வளோ வருஷமா இப்ப வரைக்கும் அவர்களுக்கு ஆண் வாரிசு அது ஒரு பையன் தான் அமைவான். இப்படிதான் இருக்கும். அவரு அடுத்த தலைமையிடத்துக்கு இருப்பார். இப்படிதான் அது வரிசையா வந்து கொண்டே இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பா தான் குருநாதர். அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து அது அப்படி. ஆனாலும் என்ன பண்ணார் காசிப முனிவர், அவர் தான் அப்பா குருநாதர். அதனால சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சார். அவர் என்ன சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சார்னா சைவசிதாந்தம் சொன்னார், சுவாமியினுடைய பெருமையை சொன்னார். ஆனா இந்த அம்மா மாயையினுடைய எண்ணங்கள் வேற. அதனால அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, நேர போய் அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லிக் கொடுக்காதையும் நான் அவனை வேற மாதிரி வளர்க்கல அப்படின்லாம் சொல்லலை. ரொம்ப நாகரிகமா, முனிவர் பெருமானே நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப மேலான விஷயம், அதெல்லாம் குழந்தைக்கு தெரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆக வேண்டாமா, 3 வயசுல 4 வயசுல இப்போ அவனுக்கு என்ன புரியும், அதனால அவனுக்கு எப்படி புரியுமோ நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு மெல்ல முதல் டெக்னிக் என்ன பிடிச்சு அப்பாட்ட இருந்து பிரிச்சு கொண்டாந்து இப்ப அப்பா சொல்லு. இப்ப அந்த அம்மா உபதேசம் பண்ணு. என்ன உபதேசம் பண்ணுச்சு, தேவர்கள் எல்லாம் நம்ம காலில் வந்து கொள்ளணும், அசுரர் கை வாங்கணும், அதை சொல்லி கொடுக்குது. சூரன் எதை கேட்டான், அப்பாட்ட சர்வீஸ் தான் கேட்டான், அம்மாட்ட இதை கேட்டான், கடைசியில் என்ன மாதிரி வந்தான், தேவர்கள்லாம் காலில் வந்து நிற்கணும் வந்தான். இதுல இருந்து செய்தி என்னன்னா, புராணம் சொல்லுது அப்பா சொன்னா குழந்தை கேட்பான், சந்தேகமே இல்லை. அம்மா சொன்னா குழந்தை செய்வான். இந்த வித்தியாசத்தை பார்த்துக்கணும். ஏன்னா அம்மா என்ன செய்யறதுனால குழந்தை வந்து அதைத்தான் பார்க்காதான் செய்யும் சின்ன வயசு. அப்புறம் ஒரு 23 வயசுல உனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி சும்மா, அது வேற. நான் சொல்ல சின்ன வயசுல அது. அப்போ என்ன இதுல இருந்து எது சொல்ல வர்றேன்னா, புராணங்கள் என்பது வாழ்வியல் செய்திகளையும் அருள் செய்திகளையும் இணைத்து சொன்னாலும் கேட்க வேண்டிய பகுதியும் எங்க சொல்றாரு. இதந்தரு மடந்தையோடு ஏய்ந்து சுவாமி அம்பாள் எப்படி இருக்காங்கன்னாரு, உயிரும் உடம்பு போல், அந்த அளவுக்கு பிரிவில்லாம் உயிருடம்பு போல் விதம்படு உலகங்களில் விரிந்து ஒளி விளங்குவார். நாம வாழ்ற இந்த உலகம் நமக்கு கண்ணுக்கு தெரியுது, இதே மாதிரி நீ எவ்வளவு உலகங்கள் இருக்கோ தெரியல. லோகங்களை சொல்லும் பொழுதே 16 லோகம்ங்கிறார். மேல 7 இருக்கு, கீழே 7 இருக்குங்கிறார். பாதாள லோகம் 7 இருக்கு, விண்ணுலகம் 7 இருக்குங்கிறாங்க. அது போகும் எவ்வளவு இருக்கலாம் நமக்கு தெரியாது. சிவஞான சுவாமிகள் சொல்லுவார், அம்மா வந்து அம்மாட்ட போய் ஒரு நீங்க அங்கெல்லாம் இருக்கிறீங்களாமா அப்படின்னு சொல்லி ஒரு மனசுக்கு அவரால் நிலைப்படுத்த முடியாம என்ன சொல்றாரு பாருங்க, வானாகி மண்ணாகி மற்ற உலகலாமாகி மறை 4 அறியாமலே இவ்வளவு சொல்லிட்டு அண்ட பகிரண்ட பரப்புமாய் முடிஞ்சது. அவருக்கு திருப்தியாகல. அப்புறமும் அளவற்று நின்றுள்ளாகும். ஏன்னா இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே ஒருவேளை இருக்கும் அந்த நன்றி சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து பேசணும்க்கு நன்றி, பேச்சு ஏற்பாடு பண்ணவருக்கு நன்றி, மைக் செட்டுக்காரருக்கு நன்றி, டீ கொடுத்தவருக்கு நன்றி. கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லிடாரு, யாரையும் உங்களை விட்டு போயிருந்தா அவங்களுக்கு நன்றி. ஏன்னா ஏதாவது ஒன்று இதை நோட்டீஸ் அடிச்சவனை விட்டோம்னு வச்சுங்க, அடுத்த முறை வந்து அவன் என்ன அப்படின்னா என்னங்க பேர் கூட விட்டுருவான். நந்தியம்பெருமான் நம்ம எழுதி கொடுத்தா அவன் மந்தியம்பெருமான் அடிச்சு கொண்டு வந்து கொடுத்துடுவான். வந்து கேட்டால் நீங்கள் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் சரியாக புரியல சார், நம்ம மேலே திருப்பிடணும். அதனால அவனுக்கு ஒரு நன்றியை சொல்லிடணும். அப்போ இது உலகத்துல அது மாதிரி வந்து அம்மாட்ட சொல்றாரு, வானாகி மண்ணாகி மற்ற உலகலாமாகி மறை 4 அறியாமலே அண்ட பகிரண்ட பரப்புமாய்
அப்புறமும் அளவற்று நின்றுவராகும் அருள் ஞான வாரியே ராசி மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசு என்பவர். அது மாதிரி சாமிங்க வச்சார் கடவுள் மாமியார். விதம்படு உலகங்களில் அப்படின்னா பல விதமான உலகங்கள். அது நரகலோகம் இருக்கு, சொர்க்கலோகம் இருக்கு, வைகுண்டலோகம்ங்கிறாங்க, ருத்ரலோகம்ங்கிறாங்க, நம்ம வாழ்ற பூலோகம்ங்கிறாங்க. இங்கே உடனே நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ இன்னும் அந்த கேலக்சி இந்த கேலக்சி என்னெல்லாமோ கண்டுபிடிச்சுட்டு இருக்கிறாங்க இன்னும். அதனால 100 கோடியின் மேற்பட விரிந்தன அன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டாரு இல்லைங்களா. இந்த உலகம்லாம் எந்த அளவுக்குன்னாரு, இன்னுலை கதிரின் துண்ணனு புறைய சிறியவாக பெரியோனு. சுவாமி முன்னாடி நம்ம வாழுது இந்த உலகம்ங்கிறது காலையில இந்த ஜன்னல்ல இருந்து உள்ள வர்ற வெளிச்சத்துல துகள் துகளா தெரியுது பாருங்க. அதுல ஒரு துகள் தான் நம்ம உலகம். அவன் முன்னாடி அப்ப அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான். இதே மாதிரி எத்தனை உலகம் இருக்கும் நமக்கு தெரியல. அதெல்லாம் சொல்லாரு. விதம்படு உலகங்களில் விரிந்து ஒளி விளங்குவார் மதங்கமோடு துந்துபி வளங்கட முழங்கவேனர். சுவாமி மேல கைலாயத்துல மதங்கம்னா தாளவாத்தியம், மிருதங்கம், துந்துபி அப்படிங்கிறதெல்லாம் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதெல்லாம் மேல முழங்க சுவாமி நடனம் ஆடுறான். மதங்கமோடு துந்துபி வளங்கட முழங்கவே சிதம்பரம் நடம்பையில். அவன் எங்க ஆடுறான்னு அது சிதம்பரத்துல. பெரிய கருணை. அவன் ஆடுற இடம் மேலதான். அவனுடைய அட்ரஸே மேலதான் இருக்கு இல்லைங்களா. திருவம்பாவையில சொல்லுவாங்க, பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ. எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு தானே, நம்ம சொல்லுங்க இல்லைங்களா. நேசமும் வைத்தனையோ நேரலையாய் நேரலையே சீச்சி இவையும் செலவோ விளையாடி ஏசுமிடம் ஏதோ வெண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன். தேசன ஒளி பொருந்தியவன். அவன் எங்க சார் இருக்கான்னாரு, சிவலோகன். இவ்வளவு சொல்லிட்டு பார்ட்டி எங்க இருக்கான்னா, அட்ரஸ் எங்க இருக்குன்னா சிவலோகம். சார் போங்க, இது வரைக்கும் இன்னும் ஒரு ஏரோப்ளைன் கனெக்ஷன் ஒன்றும் கிடைக்கல. சிவலோகத்தை எப்படி போக முடியும் நம்ம. சிவலோகன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு அடுத்த வார்த்தை, என்னமா சொன்னாரு, தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலம். ஆளு அட்ரஸ் சிவலோகம் தான், ஆனா நமக்கு அருள்வீரக்காக தில்லையில அவன் தில்லையில இங்க இருந்தது யாருக்குன்னாரு, நமக்காக. அதனால தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலவன் ஈசனார்க்கு அன்பாரியாம் அரையலோர் என்பாவன். அதனால சுவாமி நமக்காக இருக்கிற இடம் தில்லை. அதனால இந்த நடனத்தை இங்க சொல்லுக்குள்ள என்ன சொல்லிட்டாரு, மிருதங்கமும் குழல் வாத்தியங்கள் எல்லாம் இசை எழுப்ப முழங்கன்னு அப்படின்னா நல்ல பெரிய அளவுல ஒளி எழுப்ப எங்க நடனம் ஆடுறான்னு, சிதம்பரம் நடம்பையில். அதனால சிதம்பரத்திலே இருந்து நடனமாடி கொண்டிருந்து அந்த அவ்வாறு நடனமாடுகின்ற அவனுடைய திருவடிகளை செழுங்கழல் பழமையான அவனுடைய திருவடிகளை இறைஞ்சுவான், வழிபாடு செய்வான் முதல்ல. ஏன்னா அவன் தில்லையில இங்க நடனம் ஆடுறானே, அது எதுக்கு நடனம் ஆடுறான்னு. அவன் ஒன்றும் வேலை இல்லை சார், டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் அப்படி சொல்லப்படுற, எதுக்கு நடனம் ஆடுறான்றாரு. சூப்பரா சாத்திரம் சொல்ற, நீங்கள் அரும் பவ தொடர்ச்சி நீங்க மன்றுள் நின்று இமையோர் துதி செய்ய நிறுத்தம் செய்யும். நீங்கள் அரும் பவ தொடர்ச்சி, நீங்குவதற்கு அரிதான பிறவி அது நமக்கெல்லாம் நீங்க வேண்டும்னு அவன் நடனம் ஆடிட்டு இருக்கான். எவ்வளவு கருணை சார். அவன் நடனம் ஆடுறானா யாருக்காக ஆடுறானா, நமக்கு ஆடிட்டு இருக்கிறான். அதை நம்ம போய் பார்க்க மாட்டேங்கிறோம். அவன் ஆடுறதே நமக்காக. நம்ம அதை கொஞ்சம் ரொம்ப வேலை, கொஞ்சம் போக முடியல தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் கோகான்ட்டு. ஆனா ஆடுறதே நமக்கு. அவனுடைய நடனத்தை கண்டாச்சுனாலே உண்மையோட காசு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். அந்த மாதிரி ஆடல் காண்பார்க்கு உண்டோ பிறப்பு. உண்டோ என்பது ஓகாரம் எதிர்மறையின் பொருள் ஈடுபட்டாங்க மக்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், உண்டோ பிறப்புனா இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா பிறப்பு இல்லை. தில்லையில போய் வழிபாடு செஞ்சாலே பிறப்பு இல்லை சொல்றாரு. மதுரையில மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் ரொம்ப பெருசா நடந்தது. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கல்யாணம் எங்கேயும் நடந்த மாதிரி தெரியல. இன்னும் ஒரு மீனாட்சி அம்மன் கல்யாணம் எப்படி நடந்தது. சுவாமி கைலாயம் போன முறை நான் வேடிக்கை சொன்னேன். அங்க இருந்தா நல்லா அடிக்கடி போய் அந்த குதிரை காலில் இருந்த தங்கம் தான் 4900 கணக்கு எடுத்துட்டு போனேன். யாராவது வீட்டில் போய் 4900 பவுன்னா எவ்வளவு ரூபான்னு போட்டு பார்த்தீங்களான்னு தெரியல. அந்த கல்யாணத்துக்கு
சுவாமி எங்க கைலாயத்திலிருந்து வர. சரிப்பா, நம்ம கல்யாணம் வந்து இப்போ திருப்பூர்ல இருக்கிற ஆட்களை கல்யாணம் அவினாசி அப்படின்னா கூட 500 பேர் போகலாம். கோயம்புத்தூர்னா கொஞ்சம் பரவாயில்ல. கல்யாணம் டெல்லின்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பேர் நம்ம போக முடியும்? வந்து இங்கே வரவேற்பிற்கானதான் கேட்போம். அது மாதிரி கைலாயத்தில் இருக்கிற ஆட்கள் அவ்வளோ மதுரைக்கு வரணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப தூரம். ஆனாலும் வந்து அவங்க கூட ரொம்ப நெருக்கமானவங்களாம் வந்தாங்க. நந்தியம் பெருமான் வந்தார், ஏன்னா பிஏ. அப்புறம் திருமால் வந்தார், பிரம்மன் வந்தார், இந்திரன் வந்தார். ரொம்ப முக்கியமான ஆட்கள்லாம் வந்தாங்க. முனிபுங்கவர்களில் சில பேர் வந்தாங்க. இப்படி ஒரு சின்ன கூட்டம் தான் அங்கேயிருந்து வந்தது. மதுரையில் இருக்க கூட்டம் பெரும் கூட்டம், எல்லாம் மீனாட்சி அம்மைக்குள்ள கூட்டம். நீங்க அந்த கல்யாண வீட்டுக்குள்ள நுழைஞ்சீங்கன்னா அவ்வளவு பேரும் பெண்ணு வீட்டு கூட்டம். மாப்பிள்ளைக்கான ஆளே அதிகம். பாவம். தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணி, இவர் தான் சொல். நீங்க அம்மா அப்பான்னு இருந்திருந்தா இப்போ தாய் மாமா 2 பேர் வந்திருப்பான், சித்தப்பா பெரியப்பா மக்கள் 4 பேர் வருவான். அதுவே இல்லைன்னா யார் சார் இருப்பான் பாவம். அவனுக்குன்னு சொந்தம்னு எவன் இருப்பான்? ஒன்றும் கிடையாது. எல்லாம் அவனை கூப்பிட போன அந்த கேசுகள் தானே 4. அதுகளை கைலாயத்துல இருந்து கூப்பிட்டு வந்திருக்கான். கல்யாணம் காலையில கல்யாணம் நடந்துச்சு. காலையில கல்யாணம் முடிஞ்ச உடனே வந்து என்ன பண்ணிட்டாங்க, இலைய போட்டாங்க. உடனே பந்தி பெருமாள் ஆரம்பிச்சாங்க. மாப்பிள்ளை மட்டும் உட்கார்ந்துருக்காங்க. சுவாமி கூட 2 பேர் வந்தாங்க அங்கே இருந்து, முனிவர்கள், ரொம்ப பெரியவங்க. பதஞ்சலியாரும் வியாக்கரபர். அவங்க சுவாமியோட கல்யாணம் பார்க்கறதுக்கு வந்துருக்காங்க. இந்த கல்யாணம் முடிஞ்சது, 2 பேரும் கிளம்பிட்டாங்க. சாப்பிடல. மன்னன் பார்க்குறான், அவன் கல்யாணத்தை அவ்வளோ பெருசாக நடத்துகிறான். அதுவும் மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு வந்தது. அந்த காலத்துலலாம் நீங்கள் பொண்ணு வீட்டில் கல்யாணம் நடத்தினா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை நல்ல உபசரிப்பார்கள். இப்போ நான் உபசரிக்கலன்னு சொல்லலை, அதோடு நிறுத்திக்கிறேன். அந்த காலத்தில் அந்த முறையெல்லாம் உண்டு. இவங்க போய் சாப்பிட சொன்னா தான் சாப்பிடுவாங்க, அப்படிலாம் உண்டு. இப்போ அப்படி இல்லை. டைனிங் ஹால் அங்கேங்கிறான், இவன் நான் ஏற்கனவே சாப்பிட்டேங்கிறான். போய் சாப்பிட்டு அங்கேயே வந்து கதை பார்த்துக்கிட்டு இருக்கான். காலம் மாறி போச்சு. எனக்கு கொடுத்தமா கவரை போகணும் சார், அடுத்த கல்யாணம் போட 11 மணிக்கு அங்கேன்னு ஓடுறோமே. அதனால அப்போ அப்படிலாம் இல்லை. கல்யாணம் இருந்தால் 3 நாள் 4 நாள் இருப்பாங்க. அதனால இந்த ரெண்டு தாடிவாலா கிளம்பின உடனே இந்த பாண்டியம்மன் ஓடி போய் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டுப்பாங்க. அவங்க எல்லாம் ஒரு சின்ன வேலை, வெளியே போயிட்டு வந்துடுறோம். நீங்கள் திருமணத்துக்கு போயிட்டு திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டு வரோம் திரும்ப வாரோம்னு சொன்னால் அது வந்து என்ன அர்த்தம்? வரமாட்டாங்கன்னு தெரியும். அதை அப்படி பாண்டியம்மன் புரிஞ்சுக்கிட்டான். அதனால இல்லை, இலை போட்டாச்சு, 2 இட்லியை சாப்பிட்டு போயிடுங்க. இல்லை இல்லை, ஒரு சின்ன வேலை, போயிட்டு வந்துட்டோம். அவங்ககிட்ட அதுக்கு மேலே பாண்டியம்மனால சொல்ல முடியல, என்ன செய்யன்னு தெரியல. ஏன்னா அவங்க யார் என்னன்னு தெரிய மாட்டாங்க. ஏதோ மாப்பிள்ளை கூட வந்த ஆட்கள். ஆனாலும் நேரம் போனார், மாப்பிள்ளைகிட்ட போனார். மாப்பிள்ளை, மருமாப்பிள்ளைகிட்ட போய், உங்க கூட 2 தாடி வேலை வந்தது, அது 2 உடனே கிளம்பு. எங்கேயோ போகுதுங்க, சாப்பிட ரெடியா இருக்கு, இலை போட்டாச்சு, 2 இட்லி சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்க வேணாலும் போயிட்டு சொல்லுங்க, நான் 2 முறை சொல்லிட்டேன், இல்லை போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் நீங்க ஒரு வார்த்தை. கூட்டம், பெரிய கூட்டம். பதஞ்சலி அப்படின்னாரு சுவாமி. என்னங்க கேட்கறப்ப 2 பேரையும், ஏன்னா சாமி கூட்டம் அப்படித்தானே கூப்பிட்டுப்பாரு. அதுக்காக அப்படி சொன்னேன். அந்த அம்மா வந்து என்ன இந்த கத்து கத்துறான் அப்படின்னு நினைக்கிறேன். சாமியா பதஞ்சலி அப்படின்னு கூப்பிட்டுப்பாரு. அதுவும் கல்யாண மாப்பிள்ள காலையில எவ்வளவு உற்சாகமா இருந்திருப்பாரு. ஆனால கூப்பிட்டார் பதஞ்சலி அப்படின்னு இருந்தார். கேட்கற பார்த்து கூப்பிட்டு, என்ன இந்த மாதிரி மாமா சொல்றாங்க, 2 பேரும் எங்கேயே கிளம்பிட்டீங்க அவங்க சொல்றாங்க. ரொம்ப பவ்யமா, இதெல்லாம் தான் புராணம் படிக்கணும். அதுக்காக சமயம் உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை. என்ன, ஒரு நாளும் நடனம் பார்க்காம சாப்பிட்டதில்லை. நம்ம சில நேரங்கள்ல நேரம் இல்லைன்னு அனுஷ்டானம் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு காரணம். நான் இங்க உள்ள அடியார்களை சொல்லலாம், இதுக்காக. திருப்பூர் அடியார்கள் ரொம்ப உரைப்பா இருப்பவர்கள் எனக்கு தெரியும். வெளியூர்ல சொல்றேன், ஏதோ ஒரு காரணம் சொல்லலாம், ஏதோ ஒண்ணு இல்லைன்னு சொல்ல பாவம். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதை ஒரு சமாதானம் பண்ணிக்கிறோம். வயசாயிடுது, முடியலை, காலையில் லேட், நேற்று ராத்திரி நானே வீட்டுக்கு வந்து படுக்கும்போது மணி 3, அப்புறம் காலையில் எங்கே, ஆனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே அதனால 2 இட்லியை சாப்பிட்றோம். இப்படி நம்ம டைல்யூட் பண்ணிடுறோம். அவங்க 2 பேரும் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. கைலாயத்துல இருந்து மதுரைக்கு வந்தாங்க. கல்யாணத்தை பார்த்து சுவாமிகிட்ட சொல்றாங்க, சுவாமி தெரியாது ஒண்ணும் இல்லை, ஒரு காலமும் நடனம் பார்க்காம சாப்பிட்டதில்லை, அதனால ஒரு 8 தில்லையில போய் நடனத்தை பார்த்து வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு மதுரை டு தில்லைங்கிறது பாயிண்ட் இருக்கு. ஒன்று ஏன்னா நினைச்சா 5 நிமிஷத்துல அப்படி அங்கே போறாங்க, நடனத்தை பார்த்துட்டு 5 நிமிஷம் திரும்ப வந்துடுறாங்க. அவங்களுக்கு என்ன இருக்கு, பஸ்ஸை பிடிச்சா போறாங்க, ஒன்றும் கிடையாது. அதனால ஒரு 8 தில்லையில போய் நடனம் பார்த்துட்டு வந்துடும். அவங்க அப்படி இருந்தாங்கன்னா சுவாமியினுடைய கருணை பாருங்க.
இதுக்காக தில்லைக்கு போறேன்னு சொன்னீங்க, இங்கேயே ஆடுறேன்னு. கல்யாணத்தன்னைக்கு காலையிலேயே ஆட்டம் போட்ட மாப்பிள்ளை நம்மால்தான். அங்கேயே நடனம். நீங்க அவர் கால் மாறி ஆடினது, வெள்ளியம்பலத்துல கால் மாறி ஆடினங்கிறது பின்னாடி வந்த நிகழ்வு. அதுக்கு முன்னாடி ஆடும். மன்னனுக்காக, பாண்டிய மன்னனுக்காக கால் மாறி ஆடினான். அது அதுக்கப்புறம். அதற்கு முன்னாடியே பதஞ்சலிக்கு வியாக்கரபாதருக்காகவும் மதுரையில சுவாமி வந்து ஆடணும். இதுல பிள்ளையில் ஆடுறவன் மதுரையிலே உங்களுக்கு வந்து காட்சியோடு தான். அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்களும் எவ்வளவு புண்ணியம் பாருங்க. கல்யாணத்துக்கு வந்தவங்களாம் சுவாமி நடனம் பார்த்தாங்க. இதெல்லாம் புராணம் சொல்லுது. அதாங்க சொன்னார், சிதம்பர நடம்பயில். ஏன்னா மேலதான் ஆடுறவன் அடியார்களுக்காக என்ன பண்றான், சிதம்பரத்துல ஒரு ஆபீஸ் கூட ஆடி கொண்டிருக்கிறான். அன்னைக்கு வந்து பதஞ்சலி வியாக்கரபாதத்திற்காக மதுரையில ஆடினா, பெருமான் அந்த மன்னன் வந்து பாண்டிய மன்னன் கேட்டாங்கிறதுக்காக கால் மாத்தி ஆனா அப்படின்னு செஞ்சு கொண்டே இருக்கிறான். அந்த நடராஜ பெருமானை சொல்றார், சிதம்பரம் நடம்பையில் செழுங்கடல் இறைஞ்சுவாம் என்று முதல் சபாபதிக்கு வாழ்த்து. அடுத்த பாட்டுல சுவாமி அம்மையாருக்கு வாழ்த்து. ஆடக சிதம்பர வணங்கும் உமை அணங்கிலா நாடகன் அனந்த சுக நன்கு புனை பங்கினாள் ஏடக மனம் பொருவ வெங்கனும் எய்ந்துளாள் பாடகம் இலங்கு சிறு பங்கையம் இறைஞ்சுவா. அம்மாவுக்கு வணக்கம். ஆடக சிதம்பர வணங்கும் உமை. முதல் வரியில சொன்னாரு சிதம்பரம் நடம்பயில். ஐயா நடனம் ஆடுறாரு. அம்மா ஐயாவை சொல்லும்போது எப்படி ஆரம்பிச்சார்னா, இதம்படும் மடந்தையோடு எய்ந்து நன்மை தருகின்ற அம்மாவோடையே இருக்கிற ஐயான்னு அப்படி ஆரம்பிச்சாரு. இப்ப ஐயா அம்மாவை சொல்லும் பொழுது ஐயாவை கனெக்ட் பண்ணி சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க, ஆடக சிதம்பரம் வணங்கும் உமை. இந்த அம்மாவுக்கு வேலையே என்னன்னு சிதம்பரத்துல ஐயா நடனத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அது பெரிய சித்தாந்த நுட்பம். அம்மா நடனத்தை கண்டு நமக்கு காட்டினாத்தான் நாம காண முடியும். அருளது சக்தியாகும் அரண் தனக்கு. அதனால நாம வந்து பெருமானை அனுபவித்தல் என்பது திருவருள் துணை இல்லாம இல்லை. அதனால அவன் அப்படி ஆடுகின்ற அந்த நடனத்தை நாம காணணும்னா அதுக்கு நமக்கு யார் உதவியா இருக்கணும், அம்மா உதவியா இருக்கணும். அதனால அம்மா கண்டு நமக்கு காட்டுறாங்க. அதனால வந்து அம்மா ஏன்னா இல்லைன்னா அம்மா வந்து அந்த நடனம் பார்க்காததா, அதுவும் தினமும் பார்க்கணுமா சார், இவ்வளவு வருஷம் வாய்ப்பு தானே இருக்கு அப்படின்னா பார்த்து கொண்டே இருக்காரு இல்லையா, அடியார் இருக்காரு. அவங்க அம்மாவுக்கு அவ்வளவு கவனம் நம்ம மேல. அதான் சொல்றாரு, ஆடகம் ஆடுகின்ற ஆடக சிதம்பரம் வணங்கும். அது ஒரு நுட்பம். சுவாமி வந்து எல்லாராலும் வழிபாட்டுக்குரியவர். அம்மா வந்து வணங்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஏன்னா தாதான்மிய சக்தி அப்படின்னு சொல்லி அந்த சம்பந்தம் என்பது அம்மா தான் ஐயாவும் அம்மா ரெண்டு பேருமோ ரெண்டும் ஒண்ணுதான். அதனால இது அதை வணங்குதுங்கிறது தேவையே இல்லை. ஆனா அம்மா வணங்குறாங்க. காஞ்சிபுரத்துல வந்து 32 அரண்களையும் மேற்கொண்டு வழிபாடு செய்கிறார்கள் ஏகம்பரநாதரை. ஏன்னாரு, ஏனைய உயிர்கள் யாவும் வழிபட வேண்டும், வழிபடுவதற்குரிய உயர்ந்த பொருள் எது என்று அம்மா நமக்கு சொல்லிவிடுகிறார். எண்ணிலாகவும் இயம்பிய இறைவர்தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அண்ணலார்தமை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் பெண்ணி நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து என்ற பெரியவன். அதனால அம்மா வழிபாடு செய்யறது. நீங்க சில பள்ளிக்கூடத்தை பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் அவருக்கு தேவையில்லை, ஆனா அவர் சில வேலையை ரொம்ப கரெக்டா செய்வார். ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, பையங்களா நம்மளை பார்ப்பான் சார், நான் வந்து 5 மணிக்கு கரெக்டா வந்தால்தான் சார் எல்லாரும் வருவாங்க. நானே 5:30க்கு கிளாஸுக்குள்ள போனோம்னா அப்புறம் பையன் லேட்டா வந்தாங்க எப்படி கேட்க முடியும். அப்படியே அந்த டீச்சர் என்ன பண்ணாலும் நாளே போடுங்க, நான் உங்களை சொல்ல லேட்டா வந்ததுக்காக. ஏன்னா நம்மளே பார்த்து சொல்றாரு இந்த ஆள் நினைக்கிறேன். ஏன்னா அவர் 5 காலுக்கு வந்ததுனால. அப்ப என்ன ஒரு ஆசிரியரா இருக்கப்பட்டவர் எப்படி இருக்கணும்னா ஏனைய மாணவர்களுக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டும். அது மாதிரி வந்து என்ன பண்றாங்க ஆசிரியர்கள், அம்மாவே அப்படிதான் இருக்கிறாங்க. நாம முதல்ல ஐயாவை முறையா வழிபட்டாத்தானே ஏனையவர்களை வழிபடுவாங்க. அதனால அம்மா வந்து என்ன செய்யறாங்க, வழிபாடு செய்யறாங்க. அந்த வழிபாடு எங்க அதைத்தான் இங்க சொல்றாரு, ஆடக சிதம்பரம் வணங்கும் உமை அங்கிலா நாடகன் அனந்த சுக நன்கு புனைப்ப. நாடகன் அப்படின்னா அம்மா அந்த மாதிரி பார்க்கிற மாதிரி நடனம் ஆடுகின்ற அவன். அதனால அவன் சுவாமி நடகன். அனந்த சுகம் நன்கு புனை பங்கினாள். ஐயாவினுடைய அனைத்து அருளையும், சுகம் என்பது எல்லா விதமான அருளையும் பெறுவதற்கு பெற்றுக்கொண்டும் இருக்கின்ற அம்மா. நமக்கே அம்மா வாங்கி இவ்வளவு கொடுக்குறாங்கன்னா அப்புறம் அம்மா வந்து எவ்வளவு அனுபவிச்சிருப்பாங்க. அதனால பெருமானை முழுவதும் அனுபவிக்கிறது யாரா இருக்கும், அம்மா தானே இருக்கும். அதை சொல்ல ஆடகன் நடகன்
அனந்த சுக நன்கு புனை பங்கினாள். அப்படியே அம்மா அவரோட பாதியா இருந்து அதை அனுபவித்துக் கொண்டே புனை பங்கினாள்னா உமையோர் பங்கன். அதனால பங்கினாள் ஏடக மனம் பொருவ எங்கனும் எய்ந்துள்ளாள். ஏடகம் அப்படின்னா மலர்களுடைய விரிந்த மலர்கள். அந்த விரிந்த மலர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய மலரை முன்னாடி மொட்டா இருக்கும் பொழுது அது உள்ள வாசம் இருக்குது. அந்த வாசம் மாதிரி இதை இப்ப இந்த இடத்துல கொண்டு வந்து பூவை வச்சுட்டு முடியும். நல்ல மனம் மிகுந்த பூன்னா இங்க நான் வச்சா அங்க உள்ள நுழையும் பொழுது அங்க வரைக்கும் வாசம். பூ அங்க வேணும்னு இல்லை, இங்க இருக்கிற பூ அங்க வரும்பொழுது வாசம் கொடுக்கும். அது மாதிரி ஏடக மனம் பொருவ எங்கனும் எய்ந்துள்ளாள். அம்மாவினுடைய அருள் எல்லா பக்கமும் பரவி இருக்கும். பூவினுடைய வாசம் எல்லா பக்கமும் இருப்பதும் போல அம்மாவினுடைய அருள் எல்லா பக்கமும். ஏடக மனம் பொருவ எங்கனும் மியைந்துள்ளாள். பாடகம் மிலங்கு சிறு பங்கயம் இறைஞ்சுவான். பாடகம்னா கொலுசு நிற்கும். கொலுசணிந்த அந்த திருவடியை நீங்க அதெல்லாம் ரொம்ப நுட்பமா பார்க்கணும். ஐயாவுக்கு சொல்லும் பொழுது அது கடல் அணிந்த திருவடின்னு சொல்லணும். அம்மாவுக்கு கடல்னு சொல்லிட முடியாது. அம்மாவுக்கு சொன்னா அது பங்கயம் அல்லது கொலுசு, ரெண்டும் காலில் அணிகின்ற கலல். ஆனா நீங்க அதனாலதான் அந்த ஓமையை சொல்லும் பொழுது அல்லது எழுதும் பொழுது ரொம்ப கவனமா எழுதியிருப்பாங்க. ஆண்பாலுக்கு சொன்னா அது கடல், வீரக்கடல் என்று அங்க சொல்லுவோம். அம்மாவுக்கு சொன்னா அது பங்கயம் அல்லது கொலுசு. அவர் சுவாமிக்கு கொலுசு போட்டிருக்குன்னு சொல்லக்கூடாது. கொலுசு இந்த பகுதி, கடல் அந்த பகுதி. அப்படி அதனால இங்க என்ன பண்ண சொல்றாரு, பாடகம் இலங்கு சிறு பங்கயம் இறைஞ்சுவாம். பங்கயம்னா தாமரைன்னு அர்த்தம். இப்ப தாமரை வணங்குவோம்னா என்ன அர்த்தம்னா தாமரை போன்ற திருவடிகளை ராகு பெயராய் தாமரை போன்ற திருவடிகளை வணங்குவாம் என்று சொல்றார். அதனால பாடகம் இலங்கும் சிறு பங்கயம் இறைஞ்சுவாம் என்று சொன்னா அது சொல்றார். அதனால ஏடகம் மனம் பொருவ நீங்க போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாரு. ரொம்ப சங்கடப்பட்டீங்கன்னு தெரியுது. ஏடக மனம் பொருவை எங்கெனும் எய்ந்துள்ளாள். பாடகம் இலங்கு சிறு பங்கயம் இறைஞ்சுவான். பங்கயம்னா தாமரை, தாமரை போன்ற திருவடி, அதாவது பொலுசணிந்த தாமரை போன்ற திருவடிகளை இறைஞ்சுவான்னு அம்மாவுக்கு வணக்கம். மூணாவது பொதுவா அடுத்தால என்ன சொல்லணும்னா கணபதிக்கு வணக்கம் சொல்லணும். ஆனா நேரம் என்ன பண்ணிட்டார், சுப்பிரமணிய கடவுளுக்கு போயிட்டார். அதுக்கு ஒரு காரணம் என்ன உரையாசிரியர் எழுதுறாருன்னா, சில அந்த பாடல்களை எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கு ரொம்ப விரிச்சுக்கிட்டே போனாலும் நல்லா இருக்காது, கொஞ்சம் சுருக்கமா சொல்லி முடிக்கணுங்கிறதும் மனசுல அப்பப்போ இருக்குமா. சிவஞானபோகத்துல சுவாமி ஒன்னாம் சூத்திரத்துல அவன் அவளதினும் அவை மூவினமையில் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்த மாதிரி என்மனார் புலவர்னு எழுதும் பொழுது அங்க என்ன பண்ணுவார்னா ஒரு இடத்துல மறுத்துட்டு வரும்போது சுவாமி சிவஞான பாஷ்யத்துலதான் காட்டுறாரு. மீமாம்சையரை மறுத்துருவாரு, புத்தரை மறுப்பாரு, உலக எதிர அங்க மறுக்கிறது வெளிப்படையா காட்டலை. அது ஏன் வெளிப்படையா காட்டலைங்கிறதுக்கு அவர் சொல்றாரு, சொற்செட்டு குறித்தாம்னு எழுதிட்டார். சொற்செட்டுன்னா சுருக்கமா சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய ஒரு சூத்திரம் நிறைய, இது ரெண்டு சொன்னாலே அதை நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்கன்ட்டு சொல்லாம போயிட்டார் அப்படின்னு எழுதுவார். ஆனா அதுக்குள்ள மறைமுகமா அதையும் மறுத்திருக்கிறார் அப்படின்னு சுவாமி எடுத்து காட்டுறார். இது ஒரு அமைப்பு. அது மாதிரி இங்க என்ன பண்ணாரு, ஏற்கனவே காப்புச்சொல்ல பெருமான சொல்லிட்டோம். அதனால என்ன பண்ணிட்டார், நேர சுப்பிரமணிய கடவுளுக்கு சொல்லிட்டு, ஆனா சுப்பிரமணிய கடவுளுக்கு சொல்லும் பொழுது என்ன பண்ணிட்டாரு, அந்த விநாயக கடவுளுக்கு தம்பியுமே அப்படின்னு ஆரம்பிச்சார். பிரதர்ஸ் ரெண்டுத்துக்கு ஒன்னா போட்ட மாதிரி போட்டுக்கலாம் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அருமையா பேசுறார். துங்க மத கும்ப உயர் தும்பி முகன் எம்பி சீர் தங்கி இளம் சிறு சதங்கைகள் புலம்பவே மங்கை உமை கண்குளிர வந்து உறவும் என்றதாள் அங்கை மலர் உண்டு மிகும் அன்புடன் இறைஞ்சுவான். முருகப்பெருமான் வணக்கம். துங்க மத கும்ப உயிர் மதம், துங்கம்னா சுத்தமான மதம் பொழிகின்ற, சுத்தமான மதம் பொழிகின்ற, கும்பம்னா மத்தங்களை நெற்றின்னு அர்த்தம். அது இருக்கின்ற உயர் தும்பி, தும்பினா யானை. இது யானை முக தும்பி முக அப்படின்னா இவ்வளவு நேரம் சொன்னது அவ்வளவும் விநாயகப் பெருமானு. வணக்கம் யாருக்கு சொல்லனா முருகப்பெருமானு சொல்ல போறாரு. ஆனா ஆரம்பிக்கிறது எப்படி வரணும், அண்ணனை வச்சு ஆரம்பிச்சார். எப்படி ஆரம்பிச்சார்னா துங்க மத கும்ப உயர் தும்பி முக எம்பிசி தும்பி முகன் எம்பிசி எம்பின்னா தம்பின்னு. அது கதிர்வேற் பிள்ளை அதுல உரையில ரொம்ப விரிவா எழுதுறார். அவருக்கு ஒரு பாடபேதமா அந்த இடத்துல துங்கமுத கும்ப உயர் தும்பி முகர்
தம்பின்னு பிரிகிறார். முகர் அப்படின்னு சொன்னா யானைக்கு இந்த முகத்துல அங்கன ஒரு வெள்ளை கலர்ல ஒரு பொட்டு மாதிரி வரும், அதுக்கு முகர்னு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு விலங்கு யானைன்னு. அதனால முகன் எம்பிங்கிறத முகர் தம்பின்னு அவர் பிரிச்சுட்டு என்ன சொல்லாருன்னா, தம்பி அப்படின்னு சொல்லலாம், சொல்லக்கூடாதுன்னு ஒரு எடுக்கிறார். அதுக்கு அதுல என்ன ரொம்ப நுட்பம்னா, அந்த உரையினுடைய சிறப்பு. அவன் அந்த மாதிரி தம்பி அப்படின்னு சொல்றதுக்கு எம்பியும் மனுஷனும் இளையோன் பெயரேன்னு பிங்களந்தை சூத்திரம்னு. பிங்களந்தை நிகண்டுங்கிறது ரொம்ப பழைய காலத்து நூல். நிகண்டுன்னா அகராதி. அதுல பிங்களந்தை நிகண்டுன்னு ஒண்ணு இருக்கு. அதுல இருக்க சூத்திரத்தை எடுத்து இங்க மேற்கோளா எழுதுறாரு. தம்பியும் எம்பியும் மனுஷனும் இளையோன் பெயரே. அதனால எம்பி என்று சொன்னால் இளையவன் பெயரே. அப்ப தம்பி இளையவன் தான். ஆனா அது தம்பின்னு மட்டும் இல்லாம வெறுமனை இளையவன் நின்றும். அதனால இங்க தம்பின்னு தனியா சொல்லணும். அதனால அப்படின்னு நிறுத்துறாரு உரையில. ஆனா பல பதிப்புகள் என்ன பண்ணிட்டாங்க, தும்பி முகன் எம்பி அப்படின்னு சொல்லி தம்பின்னு தான். அத திருப்புகழ்ல அப்படிதான், கரிமுகன் எம்பி முருகன அண்ட இருவினை என்ற பாட்டுல சமத குருக்களம் அடிக்கடி கேட்டுருக்கோம். கரிமுகன் எம்பி முருகன அண்டர் களி சிந்தடியேன் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடிகி நடங்கொடு அருள்வாயே. சமத குருக்கள் ரொம்ப அருமையா போகுது. அங்க சொல்லுவார், கரிமுகன் எம்பி முருகன் என அண்டர் களிமலர் சிந்த அடியேன் முன்வன். அப்ப அங்க கரிமுகன்னா யானை, கரிமுகன் எம்பி முருகன் சொல்லிட்டார். அதனால இந்த இடத்துல எம்பி என்பது முருகன் என கொள்ளலாம் என பெற்றது. அதுக்காக சொல்லு. ஏன்னா இல்லைன்னா யாராவது தமிழாசிரியர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எம்பி என்பது இளையோடு மட்டும்தானே, அது எப்படி தம்பின்னு கொண்டு போனீங்க அப்படின்னு நம்மளை மடிச்சுவான். தமிழாசிரியருக்கு யாரும் இருக்காங்களா? தமிழாசிரியர்கள், ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் யாரும் இல்லை. அப்ப நான் சொன்னதான் எனக்கு சரி. ஏன்னா ஆசிரியர் இருந்தால் இலக்கணத்தை. ஏன்னா எம்பின்னா எம்பியும் மனுஷனும் இளையோன் பெயரேன்னு தானே பேங்கு சூத்திரம் சொல்லியிருக்கு. இளையவன் தான் பொருள், தம்பின்னு எங்க சொல்லிச்சு அப்படின்னு கேட்டாங்க. நல்ல வேலை அருணகிரிநாதனுக்காக சொல்லி வச்சு. கரிமுகன் எம்பி முருகன் அண்டர் களிமலர் சிந்த அடியே முன் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடிகி நடங்கொடு அருள்வாயே. அங்க கரிமுகன் எம்பி முருகன் என் அண்டர்னு சொல்லிட்டேன். அதனால இங்க முருகப்பெருமான் அப்படின்னு எடுத்துக்கிறோம். துங்கமத கும்ப உயர் தும்பி முக விநாயகப் பெருமான் விழான்னு சொல்லி அவனுடைய தம்பி. தம்பி சீர் தங்கு நெகிழம் சிறு சதங்கைகள் புலப்பதும் என தம்பின்னு வர சொல்லியாச்சு. ரெண்டாவது, முருகப்பெருமானுடைய மூர்த்தம்னு சொன்னாலே பொதுவா அது ஒரு குழந்தை மூர்த்தமாகவே பார்க்கிறோம். அதனால அவன் காலில் அந்த சதங்கைகள் அது புலம்பவை. புலம்பவைன்னா அவன் நடந்து வரும்போது எங்க சட்டம் கேட்குதான். இந்த குழந்தைங்க எப்படிதான் போட்டிருக்கோம் புலம்பவே. அதை பார்த்து மங்கை உமை கண் குளிர, அம்மாவுக்கு அதை பார்த்த உடனே சந்தோஷம். பிள்ளை ததக்க பதக்க நடந்து வாரான், காலில் அந்த கொலுசு அப்படி சத்தம் கேட்கும் பொழுது அது சொல்றாரு, மங்கை உமை கண் குளிர வந்து உலவுகின்ற தாள். அப்படி அம்மாவுக்கு மகிழ்ச்சி ஏற்படுமாறு இந்த குழந்தை அங்கேயும் நடந்து போயிட்டு. முருகப்பெருமான கந்த புராணத்துல கடைசி வரைக்கும் பாலனாவே வச்சுதான் 10,000 ஜெயங்களையும் பாடிட்டு இருக்காங்க. அங்க எங்கேயும் பாருங்க முருகப்பெருமான ரொம்ப ஒரு பெரிய கடைசி கடைசி முடிக்க போறார். சூரபதுமன் சரண்டர் ஆகுறான். ஞானமும் அழியுது, ஞானம் ஓங்கி நிக்குது. அங்கன பாடுறதுன்னு சொல்ற கோலமா முங்கை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன் யான் பரிசிவை உணர்ந்தேன். மாலையின் தனக்கு மற்றும் யாருக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி மூர்த்தி அன்றோன் காண்கிறான். கடைசியா அருமையான இடம். ஏன்னா போருக்கு வந்தாச்சு. முந்தின நாள் இரவு கூட கந்த புராணம், உண்மையில கந்த புராணம் படிக்கணும். உண்மையில ஒரு வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் படிக்கணும். அதை சொல்றாரு, இந்த நாள் கூட நாளை காலையில சண்டை. சூரபதுமனுடைய ஆணவம் இருந்தும் அந்த ஒரு பொடி பையன் அவட்ட போய் சண்டை போடுறதா. நாளைக்கு ஜெயிச்சா கூட இந்த பையனை ஜெயிச்சவங்களுக்கு என்ன பெரிய பெருமை இருக்கு. ஏன்னா வீரனுக்கு பெருமை என்னன்னா இன்னொரு வீரனை வெல்றதுதான் அப்படின்னு நினைக்கிறான். மறுநாள் காலையில வாராங்க, போட்டிருக்கு இப்படி. இந்த பக்கம் சூரனும் அவனுடைய படாதி பலங்கள் முழுமையா நிற்கி, அந்த பக்கம் முருகன் வேற இப்படி நிற்கிறாங்க. சூரன் இருந்து முருகன் இப்படி பாக்குறான், அப்படியே சொல்லுவார். ஏன்னா அவன் ரொம்ப குட்டி பையனாக இருக்கு. முருகன் சூரனை பார்க்கறான், யார் கூட சண்டை போட இப்படி பார்க்கலாம்.
அவன் இப்படி இருக்கான். அப்பவும் அவனுடைய ஆணவம் இவன்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு பார்க்குறோம். அவன் உடனே என்ன பண்ணான், அவ்வளவு நேரம் பாலனா இருந்தவன் அப்படின்னு தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டினான் முருகன். இவனுடைய மொத்த படை பலமும் சூரனும் சேர்ந்து முருகனுடைய காலில் ஒரு மயிர்ல வந்து அடங்குச்சு அப்படின்னா அப்பமே என்ன பண்ணிருக்கலாம், சரண்டர் ஆயிருக்கலாம். உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம்னு காலில் விழுந்திருக்கலாம். ஆனாவும் விழ முடியல, சண்டை போட்டாங்க. இப்ப சண்டை முடிகிற ஸ்டேஜில் வரும் பொழுது பின் வாங்குறான், இப்படியே பின் வாங்கிட்டே வரான். இப்ப வந்து என்ன பண்றான், தன்னுடைய யானை பிள்ளை ஏதோ இப்படி உதவிக்கு இப்படி திரும்ப இப்படி உதவிக்கு கையை பொழுது முருகப்பெருமான் இங்க நிற்கிறான். அப்புறம் உடனே இங்க சூழ்ந்துட்டான்னு இந்த பக்கம் திரும்புறான், முருகப்பெருமான் இங்க நிற்கிறான். பின்னாடி திரும்புறான், முருகப்பெருமான் அங்க நிற்கிறான். எங்க பார்த்தாலும் முருகப்பெருமானாவே கண்டு விஸ்வரூபம் ரெண்டாவது காட்சி கொடுத்தான். அப்பதான் சொல்றான், பலகாலம் அவனை வழிபாடு செய்த அடியார்களுக்கெல்லாம் கிடைக்காத இந்த விஸ்வரூப காட்சி எனக்கு கிடைச்சதுன்னா இதை விட வேற என்ன ஒண்ணு காலம் பண்ணிட்டான். கந்தபுராணம் கதை முடிந்தது. அது முடியல, அப்புறம் கல்யாணம் நடத்தணும். இப்படி எங்க முடிஞ்சது, கோலமா மங்கை தன்னில் குலவிய குமரன் தன்னை சொல்றான். அந்த காலத்துல நான் கைலாயத்துக்கு போவேன் இவங்க அப்பா பார்க்க. அப்ப இந்த தம்பி இப்ப நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்பவே வருவண்டா உங்க வீட்டுக்கு, நீ இந்த 2 வீலர் எடுத்து சுத்திட்டு இருப்ப, இப்ப நீ எல்லாம் பெரிய ஆகிட்ட அப்படின்னு இப்ப இந்த வழக்குல சொல்ற மாதிரி இப்படியே சொல்றான் சூரன். கோலமா மங்கை கண்ணில் அப்படின்னா அழகிய மயில் மேல. நான் அப்ப கைலாயத்துக்கு போகும்போது அந்த பையன் அங்க எங்க போயிட்டு வந்துட்டு இருப்பான். ஆனா இவனுடைய விஸ்வரூபம் எனக்கு கிடைக்கும்னு அன்னைக்கு நான் உணராம இருந்துட்டேன் சொல்றான். அப்படியே வருத்தப்படுறான். கோலமா மங்கை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன், நான் பரிசு இவை உணர்ந்திலேன். மாலையன் தனக்கும் மற்றும் யாவர்க்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி மூர்த்தி அன்றோன் தானே முழுமுதற் கடவுள்னு சொல்லி காரணம் தான் வருது. அது சொல்லன்னா முருகப்பெருமான ஒரு மாதிரி ஒரு பாலனாகவே அதான் நம்ம பார்க்கிறோம். இங்கேயும் அப்படிதான் பார்க்கிறோம். அதனாலதான் தங்க நிகழம் சிறு சதங்கைகள் புலம்பவே. அவர் ஏதோ வேலோட வந்தார் அப்படிலாம் சொல்ல, அந்த காலில் இருக்கிற சதங்கை எப்படி சதங்கைக்க அது நடந்து வர அந்த அழகை பார்த்து தன்னுடைய தந்தை அம்மா யார் உமையம்மையார் மங்கை உமை கண்குளிர வந்து உலவுகின்ற தாழ் அங்கை மலர் கொண்டு மிகு அன்புடன் இறைஞ்சுவாம். அந்த முருகப்பெருமானை முதல்ல எப்படி சொன்னார், விநாயகப் பெருமானை சொல்லி அவனுடைய தம்பியன்னு ஆரம்பிச்ச துங்கமத கும்ப உயர் தும்பி முகன் எம்பி சீர் தங்கு நெகிழம் சிறு சதங்கைகள் புலம்பவே மங்கை உமை கண்குளிர வந்து உலவுகின்ற தாள். அப்படி வந்து இருக்கின்ற அவனுடைய திருவடி, சின்ன கொஞ்சர பாதம், அந்த திருவடிகளை எப்படி வணங்கணும்னாரு 2 செய்தி சொன்னார். புராணம். அவனுடைய திருவடிகளை வணங்குவான் சொல்லல. அங்கை மலர் கொண்டு வழிபாட்டில் இன்றியமையாதது மலர். ஒட்டரா மலர் வரித்து இறைஞ்சு பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகரி உடுத்த காலையில் இதுல சொல்லுவோம். திருக்கச்சூர் தேவாரத்தில் சொல்லுவாரு. இது வந்து திருவாசகம். இங்க சொல்லுவார், காதல் செய்து கழித்து பிதற்றி கடி மாமலரிட்டு உனை ஏற்றி ஆதல் செய்யும் அடியார் இருக்க ஐயம் கொள்வது அழகிறேன். வா, உனக்குன்னு காலையிலே எந்திரிச்சு ரொம்ப அன்போட நல்ல மலர் கொண்டு உன்னை வழிபாடு செய்யக்கூடிய அடியார்கள் கோடி கோடி பேர் இருக்கிறாங்க. ஆனா நீ போய் வீடியோட பிச்சை எடுத்துட்டு இருக்க நல்லாவாயா இருக்கு. சுந்தரர் உரிமையா பாருங்க. உனக்காக நீ இப்படி கையை காமிச்சேன்னா எவ்வளவு பேர் இருக்காங்க. மொத்த திருப்பூருமே வந்து நிக்குமே உனக்கு பின்னாடி. நீ போய் ஒருத்தன் வீட்லயா காலையில இப்படி போய் நிற்கிறீங்க, நல்லாவா இருக்கு. காதல் செய்து கழித்து பிதற்றி கடிமா மலர் இட்டு, கடிமா மலர் போட்டுன்னு சொல்லிடக்கூடாது. மலர் எப்படி இடம், கடிமா மலர் இட்டுணை ஏத்தி ஆதல் செய்யும் அடியார் இருக்க ஐயங்கொள்வது அழகிதே. ரொம்ப அழகா இருக்கியா நீ பண்ற வேலை அப்படின்லாம் வந்து பண்ணப்போ எதுக்கு சொன்னா, பெருங்குற காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அன்போடு மலர்கள் கொண்டங்க ஆர்வத்தை உள்ளே நல்ல மலர். அது சொல்றார் முருகப்பெருமானுக்கு வழிபாடு சொல்லும் பொழுதே அப்படி என்ன பண்ணிட்டாரு கடவுள் மாமுனியா, நமக்கு ஒரு செய்தி, வழிபாடு செஞ்சா பூ வச்சு செய்யணும். அங்கை மலர் கொண்டு மிகு மலர் மட்டுமில்ல, அடுத்த ஒரு முக்கியம் என்னன்னாரு, மிகும் அன்பு அது வேணும்னாரு. மலர் போட சொன்னாங்க, போட்டாச்சு. அப்புறம் என்ன சொன்னோம், நோய் நோய் போல எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுங்க. இப்படி சாமி கும்பிட முடியாது.
அங்க வழிபாடு சொன்னார் மலர் கொண்டு அந்த செய்தி அது என்ன அடிக்க தேவைன்னாரு அங்கை மலர் கொண்டு மிகும் அன்புடன் இறைஞ்சுவா. இந்த வழிபாட்டுல எப்படி இருக்கணும் அன்பு இருக்கு. எவ்வளவு நீங்க உடலை வருத்தினாலும் சரி, அன்பு இல்லைன்னா அந்த வழிபாடு அவன் ஏத்துக்கலைன்ட்டான். ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு திருமந்திரம் சொல்லிச்சு, என்பே விறகாய் இறைச்சி அறுத்திட்டு பொன்போர் கனலில் பொரிய வறுப்பினும். என்பே விறகான்னா இந்த உடம்புல இருக்கிற சதப்பினெல்லாம் எடுத்து இந்த எலும்பை எடுத்து அதை விறகு மாதிரி எரிச்சு இந்த சதையெல்லாம் அதுல போட்டு இப்படி வறுத்தா அப்படின்னா சொல்லுறதுக்கே பயமா இருக்கு. அவ்வளவு தூரம் உடலை நீங்க வருத்தி வழிபட்டாலும் கூட அதுல அடிப்படைய அன்பு இல்லைன்னா சுவாமி கிடைக்க மாட்டான். என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போர் கனலில் பொரிய வறுப்பினம் அன்பொடு அகங்குலைவார் கன்றி என்பொன் மணியினை எய்த ஒண்ணாதேன். அதேதான் அங்க கந்த புராணத்துல சூரபத்மன் அப்படிதான் செஞ்சான். பெரிய வேள்வி நடத்தினா, கதை தெரியும் நமக்கு புராணத்துல. அத மாதிரியான ஒரு வேள்வி இதுவரைக்கும் யாரும் அப்படி செஞ்சாங்க. எந்த அளவுக்கு அந்த வேள்வியினுடைய பெருசுனா நிறைய சொல்லலாம். ஒன்னே ஒண்ணு பாத்தீங்கன்னா, அம்மா மாயை வந்து கேட்கறா, ஏண்டா டேய் நீ என்னமோ யாகம் செய்ய புரியாம கேள்விப்பட்டேன். ஆமாம்மா, சரி ரொம்ப மகிழ்ச்சி, நல்ல செய். அதுக்கு அம்மா என்ன செய்யணும் உனக்கு கேட்க. அம்மா நீங்க அவன் உடனே கேட்டான், சரி அம்மா ஏதாவது ஒன்று செய்யணும், நீங்களும் யாருக்குள்ள பொங்க விடணும், நெய் நீ கொடுத்துருமா அப்படின்ட்டான். நெய் மட்டும் நீ வாங்கி. சரி கோயம்புத்தூர் போய் மலையப்ப செட்டியார் கடையில் ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்துருவேன் அப்படின்லாம் சொல்லலாம். அந்த தன்னுடைய தவ வலிமையினால உடனே என்ன பண்ணுச்சு, ஒரு நெய் கடலை ஒன்று பண்ணுச்சு. இந்து மகாசமுத்திரம் மாதிரி நெய் மகாசமுத்திரம் உண்டாக்கிட்டு அதுல இருந்து ஊத்துறா நெய். அப்படின்னா நெய்யே கடல் மாதிரி இருந்ததுன்னா அப்ப அந்த யாகம் எப்படி இருந்திருக்கும் பாரு. அப்படி செஞ்சான் யாகத்தை. ஆனா என்ன சொன்ன, சுவாமி வரல. என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தான், சுவாமி வரல. அப்படியே சொல்றாரு, வாழை எடுத்தான், தன்னுடைய உடம்புல இருக்கிற சதை பிண்டங்கள் எல்லாம் வெட்டி உள்ள போட்டான். சாமி அதுக்கும் இல்லை. இனிமே வெட்டுறதுக்கு ஒண்ணும் இல்லை, எலும்பு கூட தான் இருக்கு மிச்சம். அப்படியே டொப்புன்னு யாவது உள்ள குடிச்சிட்டான். இல்லை, நல்ல வேலை இன்னைக்குள்ள பேப்பர்காரெல்லாம் இன்னைக்கு இல்லை. இருந்திருந்தா என்ன எழுதியிருப்பாங்க, சூரபத்மன் தற்கொலை முயற்சின்னு எழுதிடுவாங்க. நீங்க இது என்ன வேடிக்கைன்னா நயம் பாருங்க, சிங்கபதுமன் கூட நிற்கிறான் தம்பி. அவன் பாவம் அண்ணன் வேள்வின்னு கூப்பிட்டான், சரி மாயசரி பிடிச்சி மத்தியானம் சாப்பிட்டு கொலாண்டு வந்த ஆளு அமைதியா பேசாம நிக்கிறான். இங்க நடக்கிறத பார்த்தா அவனுக்கு என்ன நடக்குன்னே தெரியல. இப்ப தம்பி அண்ணனும் குளிச்சுட்டான் உள்ள. ஐயோ அப்படின்னு பதறும் பொழுது நம்மால் வந்தார், சாயின்னு வந்தாரு. அப்பதான் காட்சி கொடுத்தாரு. முதல்ல காட்சி பார்த்தது யாருன்னா சிங்கபதுமன். ஒண்ணுமே செய்யாம இருந்தா அவனுக்கு கிடைச்சது. அது ஏன் கிடைச்சதுங்கிற செய்தி அப்புறம் வருது. காட்சி கிடைச்சது. உடனே என்ன பண்ணார் சுவாமி, வந்து என்ன பண்ணார், நேர சிங்கபதுமன் தான் கேட்கிறார், உனக்கு என்ன வரம் வேணுங்கள். யாகம் நடத்துறது அவன், இவ்வளவு செய்யறது அவன், கடைசியில உனக்கு என்ன வரம்னு யாருக்கு கிடைச்சது, சிங்கபதுமனுக்கு. சிங்கபதுமனுடைய அன்பு பாருங்க, அதான் சொன்ன அன்பு. சூரபதுமனுடைய வழிபாட்டிலே வெறி இருந்தது. சுவாமியை காண வேண்டும், வரத்தை பெற வேண்டும், இந்த அகல ரோகம் யாவும் என்னுடைய காலுக்கடியில் வைக்க வேண்டும் அப்படிங்கிற வெறி இருந்தது சுவாமியை பார்க்கணும். சிங்கபதுமன் அது இல்லை, அன்பு இருந்தது. அது எப்படி வெளிப்பட்டுச்சுன்னா, சுவாமி இப்ப வந்து கேட்கிறார், சிங்கபதுமா உனக்கு என்ன பண்ணணும் கேள். அவன் என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம், சுவாமி எனக்கு முக்தி இன்பம் கொடுத்துருங்க, சுவாமி ஏதோ ஒண்ணு என்ன வேணாலும் கேட்டிருக்கான். ஏன்னா சுவாமி வந்து கேட்கும் பொழுது ஒரு அவன் உடனே என்ன சொன்னான், எனக்கு எங்க அண்ணன் வேணும். அன்பு தந்தோம்னர் சிவபெருமான். இப்ப எல்லாம் முன்னாடி யாகம் ஆரம்பிக்கும் இப்படி இருந்தாலும் அந்த மாதிரி நிக்க இருக்கும். இப்போ வந்து என்னாச்சு, சுவாமி வந்து சூரபதுமனை பார்த்து இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேளு. கேட்கல. சூரபதுமன் இப்படி நிக்கிறான். ரெண்டாவது யாருக்கு சொல்றாருன்னா சிங்கபதுமன் கேட்கிறான், சரி இன்னொரு சான்ஸ் வேணும் உனக்கு, என்ன வேணும் கேளு. சரி இப்ப முதல்ல அண்ணன் வேணும் கேட்டது நியாயம். இப்ப அண்ணன் வந்தாச்சு, இப்ப ஏதோ ஒண்ணு எனக்கு அது இதை மட்டும் கொடுங்க சாமி ஏதோ சொல்லியிருக்கலாம். இப்போ உனக்கு என்ன வேணும் கேளுன்னாரு. இனிமே எங்க அண்ணன் கேட்பாங்க. பாருங்க சார், அந்த அன்பை பாருங்க சார். ஆகஸ்ட் 15 கொடியேற்ற நாட்டில் சகோதரத்துவத்தை மேம்படுத்துவோம் தலைவர்களும் சொல்றாங்களே, கந்த புராணத்தில் சொல்லியது போல் சகோதரத்துவத்தை மேம்படுத்துவோம்னு சொல்லணும். இனிமே நாளைக்கு ஒருவேளை நம்மளாம் ஆட்சிக்கு வந்து அதான் சொல்லி வைப்போம் இல்லைங்களா. இனிமே எங்க அண்ணன் ஏன் சொல்ல வரேன்னா அந்த அன்பு. சூரபதுமன் சதை பிண்டங்களை எல்லாம் வெட்டி போட்டு எலும்பு போட்ட போது கூட வராத பெருமான் இந்த அன்புக்கு தான் வா.
நம்முடைய திருமுறை பெரிய சிறப்பு சார். சுவாமி மேல அன்பு கொண்டு வழிபடணும், அன்பு கொண்டு வழிபடணும்னா ஒரு ஆள் என்ன கேட்டான், எவ்வளவு அன்பு கொள்ளணும்ட்டான். எவ்வளவு அன்பு கொள்ளணும்னா இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நிறைய அன்பு கொள்ளணும் தான் சொல்லணும். திருவாசகமே சொல்லிச்சு எவ்வளவு அன்பு கொள்ளணும் கேட்டா, திருவாசகம் ஒண்ணு சொல்லிச்சு. ஒரு நம்பர் காட்டுச்சு. எப்படி காட்டுச்சுன்னா, நீங்க சுவாமி மேல எவ்வளவு அன்பு வைக்கிறீங்களோ அதை விட அதிக அன்பு சுவாமி உங்க மேல வைப்போம். இப்படி ஒரு கணக்கு காமிச்சு. தீர்ந்த அன்பாய அன்பருக்கு அவரினும் அன்பை போற்றினர். அதனால நீங்க சுவாமி மேல இவ்வளவு அன்பு வச்சீங்கன்னா சுவாமி உங்க மேல இவ்வளவு வைப்பான். சுவாமிக்கு என் மேல அன்பே கிடையாது சார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம சுவாமி மேல அன்பு வைக்கல, நம்மளா உளரணும்னு அர்த்தம் இல்லையா? அதான் அவரு சொன்னார். 9ஆம் சொல்றார், எவ்வளவு அன்புங்கிறதுக்கு ஒரு கணக்கு போட்டு காமிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே இந்த திருமுறை தவிர வேற எந்த இலக்கியத்திலையும் இப்படி ஒரு செய்தி இருக்குமான்னு எனக்கு தெரியல. யாராவது எங்கேயாவது படிச்சீங்கன்னாலும் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். தத்தயம் கணையார் தங்கள் மேல் வைத்த தயாவினை 100,000 கூறிட்டு அக்தில் அங்கன் ஒரு கூறு வைத்தவர்க்கு அமர் உலகம் அளிக்கும் நண்பெருமையினம். தத்தைனா கிளின்னு அர்த்தம். தத்தயம் கணையார்னா கிளி போன்ற பெண்கள். அமைப்பிடத்துல மனைவின்னு எடுத்துக்கலாம், தங்கச்சி அம்மான்னு வீட்டுல. அவங்க மேல வைக்கிற அன்புல பாதிக்கு பாதி நீ சுவாமி மேல வை சொல்லல. 10ல் ஒரு பங்கு சுவாமி மேல வச்சேன்னா சொல்லல. 100,000 கூறிட்டேன்னா உன் மனைவி மேல நீ எவ்வளவு அன்பு வைக்கிறியோ அதுல 1,00,000ல் 1 பங்கு சுவாமி மேல வச்சேன்னா சுவாமி தேவர் உலகத்துல உனக்கு ஃப்ரீ பாஸ் கொடுக்குறான். இவ்வளவு கருணை சார். தத்தையங் கணையார் தங்கள் மேல் வைத்த தயாவினை 100,000 கூறிட்டத்தில் அங்கன் ஒரு ஊர் வைத்தவர்க்கு அமருலகம் அளிக்கும் என்று பித்தன் என்று ஒரு கால் பேசுகிறாரா கருவூர் திருவிசைப்பா. அந்த அன்புதான் வழிபாட்டுல ரொம்ப. புறத்தே செய்கை வேண்டியது மலர் கொண்டு வழிபாடு சொல்றது, அகத்தே செய்கை என்பது அன்பு கொண்டு செய்ய வேண்டியது. அது ரெண்டையும் முருகன் வழிபாட்டில் கொண்டு காமிச்சிட்டாரு. அங்கை மலர் கொண்டு மிகும் அன்புடன் இறைஞ்சுவாம் என்று சொல்லிட்டு இந்த நூல் வந்த வரலாறு இது யார் சொன்னா நமக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அகத்தியர் சொல்லி முனிவர்களுக்கு சொன்ன கதை இதுங்கிறது. அப்ப இங்க மாணிக்கவாசகருடைய பெருமானை முனிவர்களுக்கு அகத்தியர் சொல்லியிருக்கிறார். அந்த இதை சொல்றார். தென்பொதிய மாமுனி, தென்பொதிய மாமுனினாலே அகத்தியர். தென்பொதிய மாமுனி சிறக்க அருள் என் இன்ப விளையாடல் அது என் உடலும் கடலும் நாயேன் மின்பயிலும் மாமதுரை மேவு தமிழ் மாறன் துன்பமர நல்குகதை சொல்ல உருகின்றேன். கடவுள் மாமுனிவர் காப்பு சொன்னார், சபாபதிக்கு வணக்கம் சொன்னார், சுவாமி அம்மைக்கு வணக்கம் சொன்னார், முருகப்பெருமான் வணக்கம் சொல்லிட்டு இப்ப இந்த நூல் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு ஆரம்பிச்சாரு. எப்படி சொல்றாரு? தென்பொதிய மாமுனி அகத்தியர் பெருமான் இந்த என் இன்ப விளையாடல்னார். என் என்ன 8 64 பெருமானுடைய 64 திருவிளையாடல்களை நைமிசாரண்ய முனிவர்களுக்கெல்லாம் அவர் தான் சொன்னார் அப்படின்னு வருது. அப்படி சொல்லும் பொழுது அதுல ஒரு செய்தி சொன்னார். மின்பயிலும் மாமதுரை, மின்பயிலும்னா ஒளி பொருந்திய மாமதுரை பொதுவா புதன். அந்த வேட்புள்ள எழுதுறாரு அந்த இடத்தை. அடாடாரு. மின் என்பது பெண் என்ற மீனாட்சியையும், மின் பயிலும் அப்படிங்கிறதுல பயில் அப்படின்னா மீனாட்சி அங்கு உரைகின்ற, ஊ என்பது சிவத்தை குறிக்கும் என்றும். அப்படின்னா என்னது? சொக்கநாத பெருமான மீனாட்சியமே உரைகின்ற மதுரை. அதான் மின்பயில், மின்பயிலு பாட்டு அப்படி வருது. மின்பயில் இல்ல, மின்பயிலு அப்படின்னு வருது. அதனால மீனாட்சி உரைகின்ற யாரோட? சொக்கநாதரோடு உரைகின்ற மதுரையில். அது எந்த மதுரைன்னாரு? மாமதுரையினர். மாமதுரை அப்படின்னா ரொம்ப பெரிய மதுரைன்னு. இப்ப இந்த மாதிரி முட்டாள் அப்படி நினைச்சிருவேன். அவர் உரையில் எழுதுறாரு, மா என்று சொன்னால் குதிரைன்னு அர்த்தம். இவர்கள் இருவருமாக சேர்ந்து அன்றைக்கு பாண்டிய மன்னனுக்காக குதிரை கொண்டு வந்து சேர்த்த அந்த கதை இங்கு சொல்லுகிறேன். மின் பயிலு, மின்ன மீனாட்சி அம்மை, பயிலுகின்ற மதுரை, பூனையாரு ஐயா சொக்கநாதர் 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னாரு? மான குதிரை எங்க கொண்டு வந்து? மதுரை கொண்டு வந்தாங்க. யாருக்காகனாரு? தமிழ் மாறன், பாண்டிய மன்னனுக்கு. மாறன் பாண்டிய மன்னன். தமிழ் மாறன் துன்பமர குதிரைகளை கொண்டு வந்து கொடுத்து அவனுடைய துன்பத்தை நீக்கிய.
குதிரையை கொண்டு வந்து கொடுத்து என்ன துன்பம்னா, முதல்ல குதிரை இல்லாத துன்பம். அது குதிரை இல்லைன்னா எல்லாம் நோய் வாய்ப்பட்டது, வயசாயிடுச்சுன்னு. அது குதிரை கொண்டு அந்த சாக்கில காட்சி கொடுத்தான், பின்னால அவனுக்கு முக்தி இன்பமே கொடுத்தான். அதுதான் துன்ப மர, இந்த பிறவி துன்ப மர. அதனால மின் பயிலு மாமதுரை மேவு தமிழ் மாறன் துன்பமர நல்கு கதை சொல்ல முடிகின்றேன். பாண்டிய மன்னனுக்காக அன்னைக்கு மீனாட்சி அம்மையும் சொக்கநாதருமா சேர்ந்து குதிரைகளை கொண்டு வந்து கொடுத்து அவனுடைய துன்பத்தை நீக்கினார்களே, அந்த திருவிளையாட்டை 64 திருவிளையாடல்களை அகத்திய பெருமான் சொல்லும் பொழுது சொன்னார். அந்த செய்தியை நான் இங்க உங்களுக்கு நூலாக தருகிறேன். ஆனா இதனுடைய மையம் என்னன்னா, மதுரையில அவர் நடத்திய திருவிளையாடல், அதுல இருந்த கதை எடுத்தார். திருவிளையாடல் புராணத்திலையும் நாம இந்த செய்தியை மாணிக்கவாசகர் நம்ம அறிகின்ற செய்தி எங்க இருக்குன்னா, அவர் உபதேசித்த படலம், அதுல இருந்து சொல்றேன். நரி பரியாக்கிய படலம், அப்புறம் மண் சுமந்த படலம், பந்தி பாட்டு, இப்படிதான். அதே மாதிரிதான் இவர் எடுத்துப்பாரு. ஏன்னா மையமே அங்கேதான் எடுக்கிறது. கதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றது, எங்கேயோ இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? ஆனால் எங்கே ஸ்டார்ட் பண்றாருன்னு, அகத்திய பெருமான 64 திருவிளையாடல்களை நிமிஷாரண்ய முனிவர்களுக்கெல்லாம் சொல்லும் பொழுது அதுல ஒரு கதை வந்தது. என்னன்னா, மதுரையில சொக்கநாத பெருமானம் மீனாட்சி அம்மையுமா சேர்ந்து அன்றைக்கு இருந்த பாண்டிய மன்னனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்குவதற்கு குதிரை கொடுத்து அருள் செய்தானே, அந்த கதையை இங்கு நான் சொல்லுகிறேன். வாதவூர புராணம்னு வேறு சொல்ல போற கதை இதுன்னு ஆரம்பிச்சேன். ஏன்னா அதுல மையம் வாதவூரர் சொல்லிட்டு, இந்த நூல் என்ன பொருளை சொல்ல போகுது, நூல் நுதலிய பொருள், இதெல்லாம் பாயிரத்துக்கு ஒரு இலக்கணம். பாயிரம்ங்கிறது நூல்ல முதல்ல வர்ற பகுதி. அதுல பொதுவா என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்ன, ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை, நன்னூல் சூத்திரம் சொல்லும். யார் பாட்டு எழுதுனாலும் இருக்கணும், என்ன பயனுக்கு எழுதினாலும் இருக்கணும், இது யாருக்காக எழுதப்பட்டதுன்னு இருக்கணும், இதை படிக்கிறதுக்கு முன்னாடி எதை படித்திருக்கணும்னு இருக்கணும், இதை படிக்கிறதுனால என்ன பயன்னு இருக்கணும், இவ்வளவு இதெல்லாம் வரணும். அதனால இங்க அதெல்லாம் வரிசை சொல்லிட்டே வர. இப்ப சொல்றாரு நூல் நுதலிய பொருள். ஏன்னா அது முதல்லயே தெரியணும். இப்போ நீங்க வீட்டுல இப்ப எங்க வீட்டுல எல்லாம் அந்த காலத்துல எங்க தாத்தா படிச்சது இன்னும் கூட சில புஸ்தகம்லாம் இருக்கு. நான் திறந்து கூட பார்க்கல. அதை எடுத்தாலே படப்படப்படணும் அப்படிலாம் இருக்கு புஸ்தகம். ராமசாமி பிள்ளை போட்ட அடங்கன் முறை தேவாரம், அதுதான் முதல்ல புஸ்தகமா ராமசாமி பிள்ளை தான் தொகுத்தது. தேவாரத்தை இப்படித்தான் பதிப்பிடணும்னு செஞ்சது மதுரை ராமசாமி பிள்ளை. அந்த புஸ்தகம் ஒண்ணு எங்க வீட்டுல இருக்கு. அது எங்க இருக்குன்னா, அப்படியே மேல அப்படியே இருக்கு. எங்க தாத்தா எங்க வச்சாங்களோ அதே இடத்துல இருக்கு. அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா எடுத்தாலே இது. இப்ப இதை மாதிரி, இது உதாரணத்துக்காக சொன்னேன். இப்ப இதை மாதிரி என்னாவும் சில புத்தகங்கள் வீட்டுல இருக்கும். அதை எடுத்து படிச்சா அது என்னன்னே புரியாது. ஒரு 50 பக்கம் படிச்சதுக்கு அப்புறம், சார் இது ஏதோ ஹோமியோபதி வைத்தியத்தை பத்தி இருக்கு, இது எதுக்கு பிள்ளைங்க படிச்சிருந்தாலும் அப்படின்னு நமக்கு ஒரு வரக்கூடாதுல்ல. அதனால என்ன பண்ணணும், பாயிரத்துல நூல் நுதலிய பொருள் சொல்லியிருந்தோம். இந்த நூல் இதை பற்றி பேசுகிறது. அப்ப இதைத்தான் நம்ம படிக்கிறோமா, இல்லை இது நமக்கு உள்ளது இல்லை சார். நீங்க ஒரு மணி நேரம் படிச்சதுக்கு அப்புறம் அது பிரெஞ்சு வரலாறை பற்றி பேசுற நூல் வச்சுங்க. இப்ப பிரெஞ்சு வரலாறு நமக்கு இது இந்திய வரலாறு என்ன தெரியாது. அதனால அது நமக்கு தேவையில்லை. அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, நூல் நுதலிய பொருள் அல்லது நூல் கற்பொருள் சிவபிரகாசம் செய்யறாரு. அருமையான சாத்திர நூல். அதுல என்ன பண்ணாரு, நூல் கற்பொருள் 7வது பாட்டை போட்டார். புறச்சமயத்திற்குருளாய் அகச்சமயத்து ஒளியாய் புகழ் அளவைக்கு அளவாகி பொற்பணி போல் அபேத பிறப்பிலதாய் இருள் ஒளி போல் வேதமும் சொற்பொருள்கள் வேதா வேதமும் என்று உடல் உயிர் கண் அருக்கன் அறிவு ஒளி போல் பிரிவெறும் அத்தியனமாகும் சிறப்பனதாம் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுக்கா. அப்ப இது சைவ சித்தாந்தத்தை பத்தி சொல்ற புஸ்தகம் தான். நமக்கு புரியாது, அங்க வச்சிரு அப்படின்னு அப்பவுமே அதுலயே ஒதுங்கிடலாம். இல்ல இதைத்தான் நாம் படிக்கணும்னு நினைச்சா படிக்கலாம். 7வது பாட்டிலே தெரிஞ்சு போச்சு விவகாரம் என்னன்னு. இது உதாரணத்துக்காக சொன்ன. அவன் நூல் நுதலிய பொருள், நூல் என்ன பொருள் சொல்லணும் அதை இங்க சொல்றார். அற்புதன் இருந்து அருள் பெருந்துரை அடைந்தே சிற்பதம் உணர்ந்த திருவாசகம் உரைப்பார். திருவாசகம் வார்த்தையை சொல்லிட்டார். திருவாசகம் உரைப்பார் முற்பகல் அருந்தவம் உயர்ந்து பெரும் அன்பால் உற்பவம் ஒளிந்தமை மொழிந்து இடர் ஒளிப்பான். அற்புதன் இருந்து அருள். அற்புதம்னா சுவாமி பல அற்புதங்களை எல்லாம் செய்பவன். என்ன அற்புதம் செய்வான், இந்த உயிர்களுக்கு யாராலும் தர முடியாத முக்திய இன்பத்தை தரக்கூடிய அற்புதம். அதனால அற்புதம்னா என்ன அர்த்தம், யாராலும் செய்ய முடியாத புதுசா இருந்தாதான் அற்புதம்.
அதனால இந்த உலகத்தில் இருப்பவர்கள் நமக்கு என்ன வேணாலும் செய்யலாம், நிறைய அன்புகளோடு செய்வாங்க. ஆனா முக்தி இன்பம் யார் செய்வா? சுவாமி தான் செய்வான். அதனால அப்படிப்பட்ட அற்புதன் இருந்த அருள் பெருந்துரை. அவன் எங்க இருக்கிறான்? திருப்பெருந்துறையில் உட்கார்ந்து இருக்கிறான். அற்புதன் இருந்தருள் பெருந்துரை அடைந்து அடைந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? மாணிக்கவாசர் அங்க போய் சிற்பதம் உணர்ந்து. சிற்பதம்னா சித்து பிளஸ் பதம் சிற்பதம் வரும். சித்துன்னு அறிவுன்னு அர்த்தம். பதம் அப்படின்னு இந்த இடத்துல சுவாமி அப்படின்னா அறிவே வடிவாய் இருக்கின்ற சிவபெருமானை உணர்ந்து. திருப்பெருந்துறையில போய் என்ன கிடைச்சது இருக்குன்னு, அறிவே வடிவாகிய பெருமானை பூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தன்கருத்து என்ன சிவபுராணத்துல பண்றாரு. நீங்க இந்த பாதவர் புராணம் படிக்கும்போது நிறைய இடங்கள்ல திருவாசகம் தான் நமக்கு துணையா இருக்கு, பொருள் இருக்கு. அதனால நிறைய இடங்கள்ல அந்த திருவாசகத்தை வச்சுதான் இது. அப்ப சிற்பதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சித்து பிளஸ் பதம் சிற்பதம். சித்து என்று சொன்னால் அறிவு, பதம் என்று சொன்னால் சுவாமியை குறிக்கும். அப்ப அறிவே வடிவாகிய சிவபெருமானை உணர்ந்த இடம் திருப்பெருந்துறை இந்த ஆளு மாணிக்கவாசகர். அதனால சொல்றாரு அற்புதன் இருந்து அருள் பெருந்துரை. சுவாமி அங்க ஏற்கனவே வந்து உட்கார்ந்து அடைந்து அந்த உருகியவர் வந்து சேர்ந்து சிற்பதம் உணர்ந்து, சுவாமியை அறிவால் உணர்ந்து. என்ன சார் செஞ்சார் உணர்ந்துன்னு சொன்னார்? திருவாசகம் உரைப்பார். சுவாமியை அறிவால் உணர்ந்து இவர் செஞ்ச காரியம் என்னன்னா திருவாசகம் உரைப்பார். முற்பகல் அருந்தவம் முயன்று பெரும் அன்பால். முற்பகல்னா முந்தைய பிறவி, எவ்வளோ பிறவிகள்ல முந்தைய பிறவிகளில செய்த தவத்தின் வாயிலாக முற்பகல் அருந்தவம் முயன்று அப்படின்னா ரொம்ப முயற்சி செய்து பெற்ற அந்த தவத்தினுடைய பலனால் பெரும் அன்பால். அந்த தவத்தினால் என்ன கிடைச்சதுன்னாரு? மனசுல அன்பு உருவாச்சு. அன்பு வர்றதுக்கே புண்ணியம் செஞ்சிருக்கணும். நீங்க அன்பா இருக்கணும் சார், நானும் அன்பா இருக்கணும் தான் நினைக்கிறேன், வர மாட்டேங்க அப்படிங்கிறான் இல்லைங்களா? எல்லாம் அன்பு கொள்ளணும். அன்புனா டக்குன்னு வந்துருமா? இல்லை கடையில போய் வாங்க முடியுமா? 2 கிலோ அன்பு கொடுங்க அப்படின்னா வாங்க முடியும். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்து அருள் எம் உடையவனின் அவங்காலே விழுந்த. பெருமானே, இந்த அன்பு வந்து உருகி நான் உன்னை வழிபடுவதற்கும் நீ அருள் செய்யணும். அப்ப அன்பு வர்றதுக்கு அவங்க அது செய்யணும். அன்பு அது சொல்றாரு, முற்பிறவியில செய்த தவத்தின் வாயிலாக அந்த அன்பு வந்துச்சான். முற்பகல் அருந்தவம் முயன்று பெரும் அன்பால் உற்பவம் ஒளிந்தமை. உற்பவம்னா பிறவி. அதனால பிறவியில் இருந்து நீங்கள் யாரு? மாணிக்கவாசகர். உற்பவம் ஒளிந்து நம்மை மொழிந்திடர் ஒளிப்பான் அப்படின்னு என்ன சொன்னார்? மொழிந்து இடர் ஒளிப்பான்னா அவர் சொன்ன இந்த திருவாசகத்தை பயிலுகிறவர்களுக்கு இடர் ஒளிப்பான்னார். என்ன இடர்? பிறவி துயர் நீங்கும். திருவாசகம் படிச்சா நூல் பொருள் அதான் சொன்னார். அவர் சொன்ன திருவாசகத்தை, யார் சொன்ன திருவாசகத்தை? மாணிக்கவாசகர். அது எப்படி ஆரம்பிச்சார்னா, சிவபெருமான் திருப்பெருந்துறையில் எழுந்தருள் இருக்க இவரும் அந்த திருப்புரை வந்து அடைந்து அறிவே வடிவாகிய சிவத்தை உணர்ந்து திருவாசகம் சொல்லி உரைத்து. அது எப்படி சொன்னார் அப்படின்னா, அதுக்கு அடிப்படை முந்தைய பிறவிகளில் தான் செய்த தவத்தின் வாயிலாக கிடைத்த அன்பினால். திருவாசகம் எதனால் சொன்னார்? அன்பினால் உற்பவம் ஒளிந்து அவரும் பிறவி விட்டு நீங்கினார். எமை மொழிந்திட அதை நாமெல்லாம் சொல்ல இடர் ஒளிப்பாம். அதனால திருவாசகத்தை பாடினா பிறவி நீங்கும். கடவுள் மக்கள் சாத்திரத்துல திருக்களிப்புப்படியார் சாத்திரம் ஆசிரியர் சொல்றார், பாய்வரியோ தந்த பரம ஆனந்த பயனை தூய திரு வாய் மலரால் சொற்செய்து மாய கருவாத யாம் அறியாதவாறு செய்தான் கண்டாய் திருவாதூர் ஆழ்ந்து. இவருக்கு பிறவி நீங்கும்னாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு? திருவாசகம் திருக்கோவையார் படிச்சு என்னுடைய பிறவி நீங்குச்சுன்றார். இறந்த காலத்துல போயிட்டார். பாய்வரியோன் தந்த பரம ஆனந்த பயனை. பரினா குதிரை மேல வந்து சுவாமி பாய் வரியோன் தந்த பரம ஆனந்த பயனை நமக்கு கிடைக்கிற மாதிரி சொன்னது யாருன்னாரு? மாணிக்கவாசகர். எப்படி சொன்னார்? தூய வாய் மலரால் சொற்செய்து. புஸ்தகமா நமக்கு பாட்டா, தூய திரு வாய் மலரால் சொற்செய்து. அதனால எனக்கு என்ன கிடைச்சதுன்னாரு? மாய கருவாதை. இன்னொரு கருவில நான் வராத மாதிரி மாய கருவாதை யாம் அறியாதவாறு
செய்தான் கண்டாயிட்டார். செய்வான் இல்ல, செய்தான் கண்டாய். யார் சார் அவர்? திருவாத ஊர் ஆளுநர். திருவாத ஊரரை சேர்ந்த அந்த பெருமான் செய்த கருணை, அவன் பெருமான் குதிரையிலே வந்து அருளிய நிகழ்வுகளை எல்லாம் பாடலாக சொன்னாரே, அந்த பாடல்களை பயின்றதனுடைய வாய்ப்பு என்னுடைய பிறவி நீங்கிற்று. அந்த பலனை தான் இங்கேயும் முற்பகல் அருந்தவம் முயன்று பெரும் அன்பால் உற்பவம் ஒளிந்து எமை ஒளிந்திட இடர் ஒளிப்பாம் என்று சொல்லி, இந்த நூலினுடைய பயன் என்ன என்று சொன்னால், அது கடவுள் மாமுனிவர் அவர்கள் இந்த நூலுக்கும் பொருந்தும். வாதவ புராணத்தை, ஏன்னா அது அவரை சொன்னதுனால வாதவ புராணத்தை முறையாக பேசுபவர்களும் கேட்பவர்களும் நினைப்பவர்களும் பாடுபவர்களுக்கும் இதுவே கடைசி பிறவியாய் அமையும். சொல்லிட்டு அவையடக்கம் சொல்றார். அது அவையடக்கம் ஏன்னா அதுவும் வந்து பாயிரத்துல ஒரு மரபு. அதனால இந்த பெரியோர்கள் முன்னிலையில் அப்படின்னு சொல்லி இது பொதுவாக நீங்க அந்த ஆதீனத்துல இருந்து வர்ற புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய பெரிய ஆசிரியர்கள் எழுதியிருப்பாங்க. இதுல ஏதேனும் நிறைகள் இருப்பேன் அது எங்களுடைய குருநாதருடைய குருவர், இதில் குறைகள் இருப்பேன் அடியனுடைய மதத்தால், அதனால பெரியோர்கள் கொடுத்துருங்க. இது வந்து ஒரு மரபு. ரெண்டாவது அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. ஏன்னா நீங்க நல்லா பார்க்கணும், அவையடக்கம்னா அவையில வந்து அதை இவங்க சொல்லும் பொழுது, அரங்கேற்றம் செய்யும் பொழுது, அதுல என்ன தப்பு இருக்குன்னு பார்க்கறதுலயே ரொம்ப தலை சிறந்த நிபுணத்துவம் உள்ளவங்க தான் உட்கார்ந்துருப்பாங்க. வேடிக்கையா திருவாரூர் படத்துல இல்லை, பாட்டு எழுதி பேருவாங்க புலோடு இருக்கிறார்கள், உண்மைப்பாக குற்றம் கண்டுபிடித்தே பெறும். குற்றம் கண்டுபிடிக்கிறது சாதாரண வேலை கிடையாது, அதுக்கு ஒரு திண்டு இருக்கு, அதுக்கு ஒரு வடமொழியில காளிதாஸ் பெரிய புலவர், மேகதூதம் அது இதெல்லாம் பாடினா ரொம்ப பெரிய. மன்னன் என்ன பண்ணார், எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நீங்க அந்த அவையில எப்படி புலவர்கள் இருப்பாங்கிறதுக்காக சொல்றேன். காளிதாச காலத்துல இன்னொரு புலவர் இருந்தார். காளிதாசனால இந்த ஆளுக்கு பேர் வந்து ரொம்ப கிடைக்கல, ஏன்னா அவர் ரொம்ப பெரிய புலவர். நீங்க அதனால வந்து இவருக்கு பெருசா கிடையாது, ஆனா இவர் ஒரு நல்ல புலவர். அவர் அதுக்காக வருத்தப்படவும் இல்லை. அவர் காளிதாஸ் காலத்துல நம்ம எதுக்கிறதே பெருசுன்னு தான் இருந்தார். அவர் மன்னர் என்ன பண்ணார், ஒரு புராணம் பாடணும்னு கூப்பிட்டு காளிதாசையும் கூப்பிட்டாரு, இவரையும் கூப்பிட்டார், ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஒரு இந்த புராணத்தை பாடுங்கன்ட்டு பாடிக்கொண்டாங்க. இவருக்கு காளிதாசன் உடனே எடுத்தோடனே சரின்ட்டு, இவருக்கு என்னன்னா காளிதாஸ்டையும் கொடுத்து என்டையும் கொடுத்தா ஒரு எப்படி எழுதுவார், நான் எப்படி எழுதுவேன். ஆனாலும் மன்னர் ஆணை, சரி ஒரு வகையில சிறப்பு, காளிதாஸ்ட கொடுத்த வழியை நம்மகிட்ட கொடுத்துருக்காங்களே அப்படின்னு வீட்டுக்கு போனார். போனே அன்னைக்கே நேர பேப்பர் வாங்கினாரு, பேனா எடுத்து எழுத ஆரம்பிச்சு. ஏன்னா நம்ம கொஞ்சம் மெல்ல எழுதுவோம், அந்த ஆளு சரக்கு ஒரே நாள்ல எங்களுக்கு போட்டு எழுதிடுவோம். ஆனா அப்படி நம்ம ஒரு 10 பாட்டா எழுதிடுவோம் அப்படின்னு எழுதினார். எழுதுனது மட்டும் இல்லை பாருங்க, எவ்வளவு நல்ல மனிதர் பாருங்க. எழுதுனது மட்டும் இல்லை, ஒரு 100 பாட்டு தான் ஆச்சு. நேர காளிதாஸ்ட கொண்டு போய் இதை ஒரு நீங்க கொஞ்சம் சரியா இருக்கான்னு பாத்துருங்களேன், நாங்கள் மன்னர்கிட்ட கொண்டு போகணும், நீங்க ஒரு பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100, உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 100 பாட்டு எழுதிட்டு போறார். செய்தி எப்படி வருதுன்னா, இந்த கால சூழ்நிலைக்கு ரைட்டு தப்புலாம் நம்ம சொல்லக்கூடாது. காளிதாஸ் வந்து அந்த நேரத்தில் ஒரு வீட்டில் இல்லை, இவர் எங்கேயோ ஒரு பரத்தையர் வீட்டில் இருக்கிறார். இவர் அங்கே போயிட்டாரு. அவரும் ஊஞ்சல்ல உட்கார்ந்துருக்காரு. அந்த யாரோ அந்த ஒரு அம்மாங்க பக்கத்தில் உட்காந்துருக்கா, அதை எதோ வெத்தலை கொடுத்துட்டு இருந்தாலும் அதை வாங்கி சாப்பிட்டு காளிதாசன் உட்காந்துருக்கான். இவருக்கு ரொம்ப ஒரு சங்கடமா இருக்கு, இதை நீங்க கொஞ்சம் பார்த்து கொடுத்துருங்களேன். உடனே காளிதாஸ் என்ன சொல்லிட்டாரு, சரி கொடுத்துட்டு போங்க பார்க்குறேன்லாம் சொல்லல, சரி சொல்லுங்களேன் அப்படியே கேட்டுருந்தேன் அப்படின்ட்டு. இந்த ஆளும் வாசிகள் வந்து பாட்டை நீங்க அந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்க, ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை. அவன் இருக்கிற இடமே வேங்க, அதுல போய் இந்த ஆள் நின்றுக்கிட்டு சொல்லிட்டு ரொம்ப நொந்து போய் 100 பாட்டையும் சொல்லி முடிச்சிட்டான். அந்த ஆள் முடிஞ்ச உடனே முடிச்சிட்டிங்களா போயிட்டாங்க, ஒரு வார்த்தை நடுவில் ஒன்றும் பேசணும். இவருக்கு ரொம்ப நொந்து போய் வந்துட்டாரு. வந்துட்டு ஒரு 10 நாள் கழிச்சு இன்னொரு 500 பாட்டம் எழுதிட்டாரு. ஆனாலும் சரி காளிதாஸ்ட காட்டிடுறதான் நல்லது அப்படி சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு போனா காளிதாஸ் அங்கதான் இருக்காரு. இப்ப அங்க முடிஞ்சு இவருக்கு ஒரு சின்ன தயக்கம் என்னன்னா, போய் பார்க்கறது ஒரு தயக்கம், இன்னொரு தயக்கம் என்னன்னா, காளிதாஸ் எவ்வளவு எழுதியிருக்காருன்னு தெரியல. இப்போ நம்ம ரொம்ப சீக்கிரமா எழுதி முடிச்ச மாதிரி நல்ல பிள்ளை மாதிரி மன்னட்ட போனாலும் தப்பு, காளிதாசை விட்டு போகக்கூடாது, ஏன்னா ஒரு பெரிய. அதே நேரத்துல நம்ம கொஞ்சம் மெல்ல நினைச்சோம்னா காளிதாஸ் ஒரே நாள்ல எழுதிரும் 1000 பாட்டு. அதனால நம்ம, ஏன்னா இப்ப காளிதாசன் கொடுத்தா இவனை கூப்பிட்டு எவ்வளவு எழுதியிருக்கேன்னு கேட்பாங்கல்ல, ஆனால் இருந்தாலும் பயந்து பயந்து எழுதுறாரு. எழுதிட்டு அடுத்த முறை போறாரு.
அதே மாதிரி முதல் நாள் நடந்த அனுபவம். நீங்க சொல்லுங்கன்னாரு. இவர் எல்லாத்தையும் சொல்றாரு. அந்த ஆள் ஒன்றும் சொல்லல, போயிட்டு வாங்கன்ட்டார். ரொம்ப நொந்து போய் கடைசியில இப்படி ஒரு 5-6 வாட்டி போயிட்டு போயிட்டு வந்து பாட்டு அவ்வளோத்தையும் ஆனா எழுதி முடிச்சிட்டார். முடிச்சுட்டு இப்ப காளிதாஸ்ட கேட்கிறார், நீங்க எவ்வளவு எழுதிருக்கீங்க? நான் இனிமேல் தான் எழுத ஆரம்பிக்கணுங்கிறான். இப்போ இவருக்கு என்ன ரொம்ப நெருக்கடினா, மன்னர்கிட்ட கொண்டு இதை கொடுக்கவா? கொடுத்தா உடனே என்ன ஆகும்? சரி, காலையில காளிதாசையும் வர சொல்லுங்க, அவர் எப்படி எழுதியிருக்காருன்னு கேட்டு அவர் ஒன்றும் எழுதலைன்னு சொன்னா அது நல்லா இருக்காது. அதே நேரத்துல மன்னர்கிட்ட கொண்டு கொடுக்காம மன்னர் ஒரு வாரம் கழிச்சோ கொடுத்து 3 மாசம் கழிச்சு என்ன பண்ணீங்க அப்படின்னு கூப்பிட்டாருன்னா அது அசிங்கம். அதனால காளிதாஸ்டே கேட்கிறேன், நான் என்ன செய்யணும்? மன்னர்கிட்ட கொண்டு கொடுத்துருங்க அந்த ஆள். சரி ரைட்டு, காளிதாசர் சொல்றாருன்னு வந்தாரு. மறுநாள் நேரம் வந்தார். மன்னா, நீங்க கொடுத்ததோ அடியன்னு தெரிஞ்சவரை எழுதிட்டேன். மன்னர் பாருங்க, அதை அப்படி கையில வாங்கிட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்டார், இதை காளிதாஸ் பாய்த்தார். அவ்வளவுதான் கேட்டார். பார்த்துட்டாரு. இவருக்கு பெரிய திருப்தி. நல்ல வேலை உண்டு காமிச்சாலும்னா கேவலப்பட்டு பாய்ட்டார். என்ன சொன்னார்? இவருக்கு ரொம்ப சங்கடமான சொன்னார். ஆனா அவன் என்ன பண்ணி எப்படி இருந்தான் தெரியுமான்னு சொல்ல மனசு வருது. அதனால மன்னர்கிட்ட அப்படி சொல்ல தன்னுடைய நண்பர், அவனை விட்டு கொடுக்க முடியல. இல்லை மன்னா, நான் கொஞ்சம் தகாத நேரத்துல போயிட்டேன், தம்மேலத்தை பறிக்க மாதிரி போயிட்டேன். மாதிரி எங்க இருந்தான், என்ன நீயே சொல்லுன்னா நான் சொன்னேன். அவன் கேட்டு இருந்தான். சரி என்ன சொன்னான்? நான் சொல்லி முடித்தேன், போயிட்டு வாங்கினான். 2ஆம் நாள் போய் சொன்னேன், சொல்லி முடித்தேன், போயிட்டு வாங்கினான். இப்போ மன்னர் வந்து ஒன்றுமே பேசலையா? அவன் ரொம்ப ஒரு வருத்தத்தில், இல்லை மன்னா ஒரு வார்த்தை சொன்னான். அந்த அம்மா வெத்தலை கொடுத்தது 3ஆவது நாள், அதில் கொஞ்சம் சுண்ணாம்பு அதிகமாக இருக்குது, சுண்ணம் அதிகம்மா. ரொம்ப ஒரு வருத்தத்தில் மன்னர் உடனே அது 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 எங்கன்னு, அது எங்கன்னு அந்த பாட்டை எடுக்கணும். அந்த பாட்டை எடுத்தா அந்த பாட்டுல குறிலுக்கு பதிலாக நெடில போட்டு வச்சிருக்கான். அப்ப காளிதாஸ் வந்து எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பான் பாருங்க. ஒரு குறிலுக்கு பதிலா நெடில் போட்டிருந்திருக்கு. அந்த இடத்துல அவன் சொல்றான் சுண்ணம் அதிகம் இருக்கு. இதுக்கப்புறம் அந்த ஆள் வந்து நான் பாட்டை எழுதலை அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னு ஒரு வரலாறு வரும். அதுக்கப்புறம் காளிதாஸ் நண்பர்களா இருந்தாங்கன்னா வருது. ஏன் சொல்லணும்னா இப்படி ஆட்கள் தான் அங்க அவையில உட்கார்ந்துருப்பாங்க. நம்ம போய் பாட்டு படிக்கும் பொழுது அந்த கேட்கக்கூடிய அவைக்களம் அப்படி இருக்கும். அதுலதான் போய் அவை அடக்கம் செய்யணும். அங்க போய் இவர் செய்யறார். அது வந்து 2 சொல்லுவாங்க அவை அடக்கம். ஒண்ணு வந்து அவைக்கு அடங்கி செய்யறது அவை அடக்கம், இன்னொன்னு அவையை அடக்கி செய்வது. பொதுவா புலவர் எப்படி சொன்னாங்கன்னா அவைக்கு அடங்கி செய்வாங்க. இங்க இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் அருணந்தி சிவாச்சாரியார் கூட அவைக்கு அடங்கி தான் செய்கிறார். நான் செய்யறது ரொம்ப உயர்ந்த பொருள், சுவாமியை பத்தி பேசுறேன்னாலும், அதனால நிறையினார் குணத்தோர்க்கெல்லாம் நகையினை நிறுத்தும் அன்றே என்பது. ரொம்ப உயர்ந்த குணமுடைய இந்த சபைக்கு நான் எழுதினது வந்து சிரிப்பு வரலாம் அப்படின்னு தான் எழுதுறார். நிறையினார் குணத்தோர்க்கெல்லாம் நகையினை நிறுத்தும் அன்றே. இருந்தாலும் ஏதோ எழுதியிருக்கேன் அப்படிதான் கொண்டு வைக்காரு. எதுக்கு? சிவஞான சித்தியார். சித்திக்கு மேல் நூல் இல்லை, சிவத்திற்கு மேல் தெய்வம் இல்லைன்னு இன்னை வரைக்கும் தலைமையில் வச்சு கொண்டாடுறோம். அந்த நூலாசிரியர் அவையடக்கத்தை அப்படி சொல்றார். அவருக்கு குருநாதர் மாத்தி மேய்கின்றார். அது அவை அடக்கணும். தம்மை உணர்ந்து தமையுடைய நன்னுணர்வார் எம்மை உடைமை எமை இகழார் தம்மை உணரார் உணரார் உடங்கே இந்த தம்மில் புனராமைகளான் போலான்னு. தம்மையே உணராதவர் தலைவனை உணர மாட்டான், அவனை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு அப்படி. அப்ப அவைக்கு அடங்கி ஒரு பக்கம், அவைக்கு அவை அடக்கி ஒரு பக்கம். இங்க இவர் என்ன பண்ணாரு? அவைக்கு அடங்கி. ஆனா ரொம்ப அருமையா சொன்னார். அது எப்படி சொன்னார்னா, நல்லா சொன்னார். கொண்டலன கண்டனருள் கொண்டு தமிழ் பாடி. கொண்டலனா மேகம், மேகம் போன்ற நீல நிற கழுத்தை கண்டத்தை உடைய சுவாமி. அதனால கொண்டலன கண்டன் சுவாமி, அவனுடைய அருள் கொண்டு நான் இதை பண்றேன், நான் இந்த நூலை செய்யறேன்னா சுவாமி திருவருள். கொண்டலன கண்டன் அருள் கொண்டு தமிழ் பாடி, தமிழ்ல திருவாசம் இந்த பாடல் பணத்தை பாடி தொண்டுபடும் அன்பர் செயல் சொன்ன நெறி. தொண்டே முக்கியம் என்று சொல்லி அன்பர்கள் வாழ்ந்த அந்த நெறியினை சொன்ன நெறி. தன்னால் வந்தமிழ் தெரிந்தவர்கள் என் உரை குற்றம் உண்டெனினும் நன்கு இதென உள்ளுவர்கள் எல்லார். இது மாணிக்க வாசன் என்ற அவனுடைய அரும் பணிகளை எல்லாம் சொல்றேன். அதனால பெரியோர்கள்
நான் செய்யறதுல ஏதாவது குற்றம் இருந்தா கூட சொன்ன பொருள் ரொம்ப மேன்மையான பொருள் என்பதனால அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, இது நல்லா இருக்குன்னு தான் நினைப்பாங்க, குற்றமா எடுத்துக்கொள்ள மாட்டாங்கன்னே சொல்லிட்டாரு. ஏன்னா சொன்ன பொருள் அது. யாரை பத்தி பேசுறது? மாணிக்கவாசகர் அவருடைய நூலை படிச்சா முக்தி இன்பம் தரக்கூடிய ஒரு நூல்னா அதை சொன்ன அவரை பற்றி பேசுறேன். அதனால என்ன, நான் சொன்ன ஏதாவது தப்பு கூட இருக்கலாம், ஆனா நான் சொன்ன பொருள் மேன்மையா இருக்கிறதுனால சொல்றாரு. வந்தமிழ் தெரிந்தவர், தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாம் வந்தமிழ் தெரிந்தவர் கண் மற்ற எண்ணூரை குற்றம் உண்டு எனினும், என்னுடைய உடைய தப்புகள் இருக்கலாம் எனினும் நன்கு இது என உள்ளுவர்கள். ஆனா இது மாணிக்கவாசகர் பத்தி சொன்னால இது நல்லது என்றுதான் உள்குவர்கள் மனசுல நினைப்பார். உள்குவர் எல்லாம் இத தப்பு சொல்ல மாட்டாங்கன்ட்டு. அப்படி அந்த சொல்ல பொருளினுடைய சிறப்புனால அதுக்கு அப்படி சொல்லி இப்படி அவையடக்க சொல்லிட்டு பாயிரத்தை கடைசி பாட்டா நூற்பயன் சொல்றேன். அதாவது இந்த நூலை படிப்பதனால் என்ன பயன்? படிக்கிறோம் அப்படின்னா இப்போ நீங்க வாரந்தோறும் சாயங்காலம் 5 மணிலேருந்து 7 மணியோட 2 மணி நேரம் உட்கார்ந்து படிக்கணும்னா, இளைஞர்களுக்கு தம்பி மாதிரி படிக்கிற தம்பிலாம் இருக்க இவங்களுக்கெல்லாம் ஒரு 2 மணி நேரம் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் சேர்ந்தாருன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஒரு 6 மாசத்துல ஒரு வேலை கிடைக்கும், 10-20,000 சம்பளம் கிடைக்கும். வாதோர்பானம் படிச்சா என்ன கிடைக்கும்? சார் எனக்கு வாதோர்பானம் தெரியும், உடனே அப்பாயின்மெண்ட் இப்படி எங்கேயா வேலையாக கொடுக்க போறா இல்லை. ஆனா வாதோர்பானம் குடிச்சா அங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் சொல்ற. இந்த வள நற்கதை இயம்பினர் நயந்தே. இந்த வள அப்படின்னா இறை உணர்வு பற்றி வளமையாக உள்ள இந்த கதையை சொன்னார். இந்த வள நற்கதை இயம்பினர் நயந்தே சிந்தையில் நினைப்பவர், மகிழ்ந்து சிந்தையில நினைப்பவர்கள் செவிப்புல நிறைப்போர், காதல இதை கேட்டு வாங்கினவங்க செவிப்புல நிறைப்போர் புந்தி மகிழ புவி பரப்பர்னார். புந்தி மகிழ புவி பரப்பர்னா வாழ்க்கை, இந்த வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக இந்த உலகத்தில் அரசர்கள் வாழ்வார்கள். புந்தி மகிழ புவி பரப்பர் உடல் விட்டால் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த உலகத்தனில் அரண் சபையில் வாழ்வார்கள். இங்க இருக்கும் பொழுது அவங்க எப்படி இருப்பாங்க? நல்ல மனமகிழ்ச்சியாய் உலகத்திலே ஆட்சி செய்வது போல் இருப்பார்கள் உயிரோடு இருக்க வரைக்கும். இந்த உடல் நீங்கிய பின்னர் உடல் விட்டவர்கள் அதுக்கப்புறம் அங்க அந்த உலகந்தனில் சிவலோகத்துல அரண் சபையில், சுவாமி வீட்டிற்கு அரண் சபையில் வாழ்வார். கோயில் மூத்த திருப்பதி. நீயும் நின் அடியார்களும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வரையங்கள் வாழ்வே வா என்றாய். அங்க மேல திருவோலக்கத்துல சுவாமி அடியார்களோட விளையாடிட்டு இருக்கிறாங்க திருவாசகர். அந்த சபையில நமக்கு இடம்ங்கிறார். வாதோல் ஞானத்தை படிச்சா இந்த உலகத்துல மகிழ்ச்சியா இருக்கலாம், அதனால ஒரு அரசர் போல ஆட்சி செய்யலாம். உடல் நீங்கிய பின்னர் மேலேயும் போய் அந்த உலகம் தனில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சொற்கலோகத்தை போட்டிருப்பாங்க சார் உங்களை, அங்க எங்க ஒரு வாரமா இந்திர லோகத்துல உங்களுக்கு ஒரு இடம் கொடுப்பாங்க ஓரத்துல, அதெல்லாம் சொல்லல. இந்திர லோகத்துல ஒன்றும் இல்ல, எங்கனர் அரண் சபையில் சுவாமி இருக்கிற திருவோலம். திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்தா இனித்தான் இறங்காயே. அந்த திருவோலக்கத்துல, திருவோலக்கம்னா தர்பார்னு நம்ம சில நேரங்களில் வடமொழி சொல்லிதான் டக்குன்னு புரியுது. திருவோலக்கம்னு தெரிய முடியுது. தர்பார்னா தர்பார்னா வடமொழி அப்படின்னா அரசன் இருக்கிற தர்பார். அப்ப அவங்களுடைய புலவர்கள் அவங்க எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க, அரசன் அப்படி உட்கார்ந்துருப்பாரு. அம்மா சுவாமி உட்கார்ந்துருப்பானோ திருவோலக்கத்துல. அந்த சபையில நமக்கு ஒரு இடம் வாங்க. செல்வர் சோபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் எத்தப்பன். அதான் அந்த உலகந்தனில் அரண் சபையில் வாழ்வார் சொல்லி இந்த வள நற்கதை எம்பினர் நயர்ந்தே சிந்தையில் நினைப்பவர். உட்கார்ந்து உட்கார்ந்து படிக்கணும்னு சொல்லல, இன்னைக்கு கேட்டுட்டு அடுத்த வாரம் வரைக்கும் இதை மனசுல நினைச்சுட்டு இருந்தா போருமா. சிந்தையில் நினைப்பவர். இதுல 61 பாடல்கள் மனப்பாடம் செய்தவர் அப்படிலாம் கூட சொல்லவர். சிந்தையில் நினைப்பவர் செவிப்புல நிறைப்போர், காது குளர இதை கேட்டவர்கள். செவிப்புல நிறைப்போர் புந்தி மகிழ அப்படின்னு மனசு ரொம்ப மகிழ புவி பரப்பு. புவி பரப்புன்னா இந்த உலகத்தை ஆட்சி செய்வார். உடல் விட்டால் அந்த உலகந்தனில் அரண் சபையில் வாழ்வார் என்று சொல்லி கடவுள் வாழ்த்து என்று சொல்லக்கூடிய முதல் பகுதி 8 பாட்டை நிறைவு செய்கிறார்.
இன்னைக்கு என்ன பண்றேன், இன்னும் ஒரு பாட்டு மந்திரிச்சு இருக்கிறது துவங்கி மணி 6:42 சரியா 6:55 நிறைவு செஞ்சாரு. போன வாரம் அப்படிதான் நிறைய அப்படி சொல்லி கடைசியில் ஒரு பாட்டாவது சொல்லிடணும்னு காப்பூச்சியோட சொல்லிட்டு போனேன். இன்னைக்கும் கடவுளால் சொல்லி மந்திரி சக்கரத்து ஒரு இதுவார் போகணுன்னு தான் வந்தேன். ஆனால் வண்டி கொஞ்சம் மெல்ல தான் வந்து போகுது. பெரியவங்களாம் இன்னும் கொஞ்சம் வேகமாக போகலான்னு சொன்னீங்கன்னா அடுத்த மாதம் கொஞ்சம் வேகமாக போய்க்கிட்டேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் விரிவாக போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம எப்படி போகணுங்கிறத அப்படி பார்த்துக்கலாம். இப்படி போட்டுமா இல்லை வேகமா இல்லை இன்னும் அதோட பைபாஸில் ஓட்டணுமா வண்டியை அப்படிங்கிறத நீங்கள்லாம் சொல்கிறத பொறுத்து நம்ம செய்யலாம். அதனால இன்னைக்கு ஒரு பாட்டாது முதல் சருக்கம் வந்து மந்திரி சருக்கம். அதுதான் கதையை ஆரம்பிக்கிறார். இந்த மந்திரி சருக்கத்துல தான் பேர் மந்திரி சருக்கம்னு ஆரம்பிச்சாலுமே திருவாதூர்ல தோன்றியதுல இருந்து சொல்றேன். நீங்க திருப்பெருந்துறை புராணத்துல எல்லாம் அவ்வளவு செய்தி அதுல கிடைக்கல. ஏன்னா அங்கெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா பாண்டிய மன்னனோடு ஏற்பட்ட தொடர்பு அதுல இருந்து விரிவா போகும். திருப்பெருந்துறை புராணம் ஏன்னா அது அங்கதான். அதனால அதிகமா எங்க அங்க அதிகமா பேசுறதெல்லாம் எங்கன்னா திருப்பெருந்துறைக்கு சுவாமி வந்துட்டார் இவர் வந்துட்டார் அதுதான் நிறைய இருக்கு. உத்தரவசமங்கை புராணம் அதுலயும் கொஞ்சம் அப்படிதான் வருது. ஆனா திருவிழா புராணம் அது யாருமே உபதேசம். ஆனாலும் அதுதான் சார். எந்த ஊர்ல பிறந்தார் சார்? அவர் மூல அப்பா அம்மா என்ன பேர் இருக்கு சார்? அந்த பேர் வைக்கிற விழாலாம் பெருசா நடத்திருப்பாங்களா சார்? அவருக்கு முடி எடுத்தாங்களா சார்? சார் அன்னபாயசம் கொடுத்தாங்களா அந்த ஆளுக்கு? இவ்வளோத்தையும் சொல்றாரு. இப்ப நான் சொன்ன அவ்வளோ இதுல இருக்கு சொல்றாரு. இதெல்லாம் அந்த புராணங்கள் இல்லை. அப்படியே சொன்னேன். சொன்னது மட்டும் இல்ல, ஒவ்வொரு பாட்டையும் கடவுள் மாமனியார் ரொம்ப நயமா சொன்னேன். ஒவ்வொரு பாட்டையும் அதாவது பேர் வச்சாங்க அப்படின்னா ஒரு பேரும் இல்லாத அவருக்கு இவங்க போய் பேர் வச்சாங்க. பேர் வச்சாங்கன்னா சாதாரணமா சொல்றேன். ஒரு பேர் இல்லாத வாத ஊர். ஏன்னா ஒரு பேர் இல்லாதவன் அவன் தான். ஓர் நாமம் ஓர் இருவம் ஒன்றுமில்லாக்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெல்லேனம் கொட்டாமோன்னு அவரே பண்ணார். அவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மாதிரிதான் இவருமா. இவருக்கு பேர்லாம் கிடையாதான். அப்படி இல்லை, பேர் இல்லாத ஆளுக்கு ஒரு பேரும் இல்லாத அவருக்கு இந்த திருவாரூர் அம்மா அப்பாலாம் சேர்ந்து ஒரு பேரை வச்சாங்க அப்படிங்கிறோம். அருமையா அப்படி அப்படி நிறைய ஓமையா வந்து சுவைப்பட நிறைய சொல்லிட்டே போறார். முதல் பாட்டிலேயே ரொம்ப அருமையான ஒரு செய்தி சொல்றார். மந்திரி சர்க்கத்துல முதல்ல பாண்டிய நாட்டினுடைய சிறப்பு ஆரம்பிச்சார். ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த புலவர்கள் பொதுவா புராணம்னு சொல்லும் பொழுதே பணந்த என்ன சொல்லுவாங்கன்னா அந்த நாடு அந்த ஊரு அந்த குலம் இதனுடைய பெருமையெல்லாம் சொல்லிக்கிட்டே போகும். இது வந்து புராணத்தினுடைய ஒரு மரபு. நீங்க பெரிய புராணம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நேரம் எடுத்த உடனே தடுத்தால் கொண்ட புராணம் அப்படின்னு ஆரம்பிக்கல. பாயிரம் சொல்லி திருமலை சிறப்பு சொல்லி கைலாயத்தை, அப்புறம் திரு நாட்டு சிறப்பு சோழ நாட்டை சொல்லி, அதுக்கப்புறம் திரு நகர சிறப்புன்னு திருவாரூரை சொல்லி, அப்புறம் திரு கூட்ட சிறப்புன்னு அடியார்களை சொல்லி இதுலயே கிட்டத்தட்ட ஒரு பாட்டுக்கு மேல போயிடுது. அதுக்கப்புறம் தான் தடுத்து ஆட்கொண்ட புராணம்னு வரார் கதையை. இது எல்லா புராணத்துக்கும் அமைப்பு இந்த அதுதானே புராணம். ஆனாலும் என்ன நான் அன்னைக்கே சொல்லுவேன், புராணம் அப்படின்னு சொன்னாலே வரலாறுன்னு ஒண்ணு தெய்வீகத்தன்மை உடையது, இதெல்லாம் பொருள். அதனால இது கொஞ்சம் வரலாறுன்னு அப்படி சொல்லணும் நீட்டி. ஏன் சொல்றாரு அங்க சொல்லுவாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தோன்றிய அந்த திருமுனைப்பாடி நாடு சிறப்ப அது எங்க சொல்லுவாருன்னா ஞானசம்பந்த இதுல நாவுக்கரசர் புராணத்தை சொல்லும்போது சொல்றாரு. மரம் தரும் தீ நெறி மாற மணிகண்டர் வாய்மை நெறி அறம் தரும் திருநாவுக்கரசும் ஆளாள சுந்தரரும் பிறந்த அருள உளதானால். திருமுனைப்பாடி நாடு திருநாவுக்கரசர் பெருமானும் சுந்தர பெருமானும் தோன்றிய நாடு. அந்த நாட்டு பெருமையை நானா சொல்ல முடியும் சேக்கலாசு. மரம் தரும் தீநெறி மாற அப்படின்னா தீமைகள் எல்லாம் அகல. மணிகண்டர் வாய்மை நெறி சுவாமியினுடைய நெறி. மணிகண்டர் வாய்மை நெறி அறம் தரும் திருநாவுக்கரசும் ஆளாள சுந்தரரும் பிறந்தருள உலதானால் நம்மளவோ பேருலகில் சிறந்த திருமுனை பாடி திறம்பாடும் சீர்பாடும். அவங்க 2 பேரும் தோன்றிய நாடு. அதை இல்லையா போய் நான் என்னையா பேச முடியும் அந்த நாட்டன் திருமுனைப்பாடி நாடு அப்படின்னு அங்க நாவுக்கரசருடைய புராணத்துல சொல்லுவார். அதே மாதிரி இவர் இங்க எடுக்கிறார். இங்க வந்து பாண்டிய நாட்டை சொல்லணும் ஏன்னா இதுல. அதனால பாண்டிய நாட்டுடைய சிறப்பை அதே மாதிரி இன்னொன்னு எப்பவுமே போனாங்கன்னா ஒரு நாடினுடைய சிறப்பை சொல்லும் பொழுது அந்த நாட்டினுடைய நீர் வளத்தை சொல்றாங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா திருநாட்டு சிறப்புல சோழ நாட்டுல சேக்கலாசம்ல அதிகம் பாடினது பூரா காவிரி நாட்டை சொல்லிட்டு அவ்வளோத்தையும் காவிரியை நிறைய பாடுற. ஏன்னா ஒரு நாடு நல்லா இருக்குன்னு சொன்னாலே
நீர் வளம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல விவசாயம் இருக்கும், தானங்கள்லாம் தானியங்கள்லாம் நல்லா கிடைக்கும். தானியங்கள் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, விலைவாசி கம்மியா இருக்கும், மக்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை எங்கன்னா நீர் வளம். அதனால அந்த ஊருடைய நீர் வளத்தை பெருமையா வந்து சொல்லுவாங்க. அதனால அங்கங்க அது மாதிரி. அதே மாதிரி இவர் இங்க என்ன சொன்னாரு, பாண்டிய நாடு. பாண்டிய நாடு சொல்றதுனால வைகை நதி விஷயத்துக்கு சொல்றாரு. அருமையான பாட்டு, முதல் பாட்டு. முக்கன் ஒரு 4 புயம் 5 முகம். சுவாமி சொல்றாரு, முக்கன் 4 புயம், 4 திருக்கரம் தோள், 5 முகம். சுவாமி 5 முகம் உடையவர், 5 முகன். முன்னோன், முன்னோன்னா எல்லாவற்றிற்கும் மூல காரணம். முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளே இவர் தானே சொல்றாரு. அதனால முன்னோன்னா அவன் தான். அதனால மூல காரணம் பொருள். முன்னோன் யார் சார்? சொக்கன். யார் சார் இவன் அப்படின்னாரு. பேரை சொல்லுங்க சார்னாரு. அது மிஸ்டர் சொக்கன், ஒரே வார்த்தை. சொக்கு அப்படின்னாலே வந்து அழகு. அதனால சொக்கன் அப்படின்னாலே என்னன்னு நம்மளை எல்லாம் சொக்க வைக்கும். அதனால அப்படி பேரு சொல்றார். முக்கன் ஒரு முக்கன் ஒரு 4 புயம் 5 முக முன்னோன் சொக்கன் அருள் நன்மை பெரு தொன்மை திகழ். அந்த சொக்கனுடைய பெருமையை, அவனுடைய அருளை, தொன்மை அப்படின்னார். தொன்மைனா எந்த காலம்னு தெரியாம அந்த காலத்திலிருந்து அந்த அருள், அவனுடைய அருளை பெற்றுக் கொண்டிருக்கின்ற பாண்டி நாடு. ஏன்னா அவன் அங்க இருக்கேன். சொக்கன் அருள் நன்மை பெரு, அவனுடைய அருள் நன்மையை பெற்றுக் கொண்டிருக்கின்ற தொன்மை திகழ். இது எப்ப இருந்தும் சொல்ல, இப்போ 50 வருஷமா சார், 100 வருஷமாலாம் சொல்ல முடியாது. இப்போ இருந்தோ அருள் நன்னாள். இதை நாட்டை சொல்லிட்டு அந்த நீர்வளத்தை சொல்லணும். நீங்க காவிரியை சொல்லும் பொழுது அது அவ்வளவு பறந்து விரிந்த நதின்னு சொல்லலாம். காவிரியினால பாசனம் செய்யப்படுகின்ற நிலங்கள்னா அது பெரிய அளவுல சொல்லலாம். வைகை எப்படி சொல்ல முடியாது. ஏன்னா வைகை வந்து அந்த அளவுக்கு பெரிய நதி கிடையாது, நமக்கும் தெரியும். ஆனா வைகையுடைய பெருமையை சொல்லணும். என்ன ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, அருமையா ஒரு வார்த்தை சொன்னார். அந்த காலத்துல இந்த வைகை நதி என்ன ஒரு சிறப்புன்னா, சின்ன நதி. அதனால பாத்தீங்கன்னா அது கடைசியில எங்க போகுதுன்னா, யாராவது பாண்டிய நாட்டு மக்கள் இருந்தா தெரியும், ராமநாதபுரம் பகுதியில் ஒரு குளத்துல போய் சேரும். பாண்டிய நதி, இந்த வைகை நதி கடலுக்கு போகுது. கடல் கூட போடாது, அதுக்கு முன்னாடி வெத்திரும். மதுரையிலே நீங்க பாத்தீங்கன்னா பாலத்துல போகும்போது என்னைக்காவது ஒரு நாள் தான் வெள்ளம் ரொம்ப தண்ணி பார்க்க முடியும். ஆமா, இந்த மதுரை கரையே இருக்காது, எப்பமாவது தான் தண்ணி வரும். சித்ரா பௌர்ணமிக்கு கொஞ்சம் ஏதாவது தண்ணி ஊத்தி தான் அழகர் ஆத்துல இறக்கணும் அங்க, அவ்வளவுதான் இருக்கு. அதனால வந்து அங்க இது கடல் வரைக்கும் போயே தராது. ராமநாதபுரம் பகுதியில் அங்கே போகும்பொழுது ஒரு குளத்துல வந்து அது சென்று அடையும். இதுதான். ஆனா ஏனைய நதிகள்லாம் கடல்ல போயிடும். தாமிரபரணி கூட கடலுக்கு போச்சு, காவிரி இங்கதான் போச்சு, கங்கை எல்லாம் கடல். இது கடல் போகுது. சொல்றாரு, அன்றைக்கு ஆலகால விஷத்தை இந்த கடல் உமிழ்ந்து எங்கள் பெருமான் கழுத்திற்கு கொடுத்ததனாலே சிவபரத்துவம் செய்கின்ற எங்கள் வைகை நதி இந்த கடல் கூட கூட்டணி வைக்க மாட்டேன் என்று அங்க போகாது. அக்கடு விடத்தை அரணுக்கு அருள்வதென்றே எங்கள் பெருமானுக்கு விஷத்தை கொடுத்த கடல் எது? அக்கடுவிடத்தை, கடுனா ரொம்ப கடுமையான விஷயம். அதனாலதானே ஓடியாந்தாங்க அவ்வளவு பேரும் தேவர்கள். அக்கடுவிடத்தை அரணுக்கு அருள்வது என்றே மைக்கடலில் வைகல் ஒளி வைகை வளநாடு. அதனால வந்து அந்த கடலுக்கு நாங்கள் போக மாட்டோம் என்று சிவ பரத்துவம் செய்கின்ற அந்த வைகை பாடுகின்ற வளமையான நாடு இந்த பாண்டிய நாடு. என்ன அக்கடுவிடத்தை அரணுக்கு அருள்வதென்றே மைக்கடலில் வைகல் ஒளி. அதனால வைகள்லாம் போய் சேருது. அப்படி இல்லாமல் வைகல் ஒளி வைகை வளநாடு. முக்கன் ஒரு 4 புயம் 5 முக முன்னோன் சொக்கன் அருள் நன்மை பெரு தொன்மை திகழ் நன்னாள் அக்கடுவிடத்தை அரணுக்கு அருள்வதென்றே மைக்கடலில் வைகல் ஒளி வைகை வளநாடுன்னு எடுத்த உடனே வைகைக்கு இப்படி ஒரு சிறப்பை ரொம்ப அருமையா வந்து கடவுள் மாமுனிவர் வந்து அப்ப சிவபரத்துவங்கிறது எப்படி இருந்திருக்கு இவ்வளவுக்கு இல்லை நேரம். இதுல வேடிக்கையா பார்த்தா
அந்த விஷத்தை சுவாமிக்கு போகணும்னு நினைச்சு கடல் கொடுக்கல. கடல் விஷத்தை கக்குனது கொடுத்தது யாருக்குன்னா இந்த தேவர்களுடைய இலக்கு. ஆனா இந்த தேவர்கள் என்ன பண்ணாங்க, அருமையா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அவர் சொல்லலாம், தேவர்கள் எல்லாம் வஞ்சகர், எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது. அசுரர்களை வஞ்சகர்னு சொன்னா பரவாயில்ல, தேவர்களையும் வஞ்சகர். ஏன்னாரு, அன்னைக்கு ஆலகால விஷயம் வந்த உடனே இவன் என்ன பண்ணா, ஓடி போய் சுவாமிகிட்ட கொண்டு கொடுத்துட்டாங்க. அப்படியே சொல்ற, வங்கம் மேவிய வேலை நஞ்சு எழ வஞ்சகர் கூடி தங்கள் மேல் அடராமை கண்டு இருள் உன் என பெருமான உண்ட பெருமானை வாங்கி அப்படியே உள்ள விட்டான். அது எப்படி வாங்கினான், இவங்கெல்லாம் பயந்து போய் இப்படி ஓடியாந்து மறந்துட்டு அவன் வாங்கினா ஒரு சின்ன உருண்டை மாதிரி விட்டு அப்படி வாயில கொடுத்து தினைத்தனையாம் இடத்தில் வைத்தாள். இந்த முட்டுக்கோலாச்சு போயிட்டு ரைட் போயிட்டாங்க, எல்லாரும் தான் போயிட்டாங்கன்னு சொன்னது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அமுதம் வர வச்சவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சோம். போ அவர்களெல்லாம் அமுதம் சாப்பிடணுங்கிறதா தான் நஞ்சு சாப்பிட்ட கருணையுடையவனால அன்னைக்கு மட்டும் சுவாமி இப்ப 2 நாள் லீவ்ல போயிருக்காருன்னு சொல்லியிருந்தா மொத்தம் தேவர்களும் காலியாயிருந்து. தேவர் மட்டும் இல்லை, அசுரர்களும் சேர்ந்து. நீங்க பாருங்க, காசு அடிக்கணும்னு முன்ன வந்தா எல்லாரும் கூட்டணி சேர்ந்துருவான். அதே அன்னைக்கும் நடந்திருக்கு. தேவர்களும் அசுரர்களும் கூட்டணி எதுக்கு கடையிறதுக்கு. கடைஞ்சதுல விஷம் வந்தது. அது என்ன சொல்றாரு, சுவாமிகிட்ட கொடுத்தாங்க போனாங்கன்னு சொல்ல ஒரு வார்த்தை போட்டார், வஞ்சகர் கூடி தேவர்கள். அப்படின்னா இவனு ஏதோ வஞ்சத்தனமா சாமிட்டு சொல்லியிருக்கான். நான் வேடிக்கை நினைக்கிறது அந்த காலத்துல எல்லாம் இப்பவும் இருக்கு. தாய்மார்கள் தெரியும், வீட்டுல நீங்க ஒரு முறுக்கு சுட்டீங்க, ஒரு தட்டை சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முதல் இது யாருக்கு கொடுப்பீங்க, எங்க வைப்பீங்க? என்னமா சாமி சட்டியில போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல முதல் முறுக்கு யாருக்கு இருக்கும்னா சாமி கொடுக்கும். அது காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? சரியா எண்ணெய் காஞ்சிருக்காது, வேகமா வரும், அது சுவாமிக்கு. அதுக்கப்புறம் நல்லா வர ஆரம்பிச்சோன்னா நம்ம முறுக்கு நீங்களாம். இத மாதிரி இந்த வஞ்சகர்கள் என்ன பண்ணியிருக்கான், சாமிகிட்ட போய் சாமி கடலை கடைஞ்சோம், அதுல வந்தது முதல்ல உங்களுக்கு பின்னாடி தான் வந்தா நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதான் சொல்லு, வங்கம் மேவிய வேலைன கடல் வேலை நஞ்சு எழ வஞ்சர்கள் கூடி தங்கள் மேல் அடராமை உண்டியன இருள் கண்டன் அங்கம் மோதி ஆனைக்கா உடையில் அண்ணலை எங்கள் என்பாருங்கள் எம்மையும் ஆளுடையார். சுந்தர தேவர் அந்த ஆணைக்கு அண்ணலை எங்கள் பெருமான்னு சொல்றவங்க அவ்வளவு பேரும் எம்மை ஆளுடையான்னு பண்ணார். அதனால வேடிக்கைக்காக சொல்ல என்ன சுவாமி சுந்தரர் அப்படி சொல்றார். அது மாதிரி அந்த சிவ பரத்துவம் எப்படி இருக்குன்னா, பாண்டிய நாட்டுல வைகை நாடு, வைகைக்கு அப்படி இருந்திருக்கு. அக்கடு விடத்தை அரணுக்கு அருள்வதென்றே மைக்கடலில் வைகல் ஒளி வைகை வளநாடு சொல்லி அடுத்த ஒரு பாட்டுல, நீண்ட கையிலைக்கு இறை நிகழ்ந்த அருளாலே பூண்ட முனி மெய்த்தமிழ் புகன்ற திருநாடு மூண்ட வகை செற்றுலகம் முற்றும் அரசாலும் பாண்டியன் நலங்குளவும் பாண்டி வளநாடு. அந்த நாட்டினுடைய பெருமையை, பாண்டிய நாட்டினுடைய பெருமையை சொல்றார். அது எப்படி ஆரம்பிச்சாரு, திரும்பவும் பெருமானம் வச்சுதான் சொல்றாரு. நீண்ட கையிலைக்கு இறை, நீண்ட கையிலை அப்படின்னா உயர்ந்த, புகழால் உயர்ந்த, நீண்ட கையிலைக்கு இறை சுவாமி நிகழ்ந்த அருளாலே, அவருடைய அருளால் பூண்ட முனி அப்படின்னு அகத்தியர். கைலாயத்திலே கதை தெரியும், திருமணத்தின் சுவாமிக்கு அம்பாளு திருமணம், எல்லாரும் போனாங்க. என்னாச்சு, வடக்க தாழ்ந்துட்டு இப்ப அதனால தெற்கு நேரம் வடக்குல நிற்கு. மன்னா சுவாமி பார்த்தார், யாராவது ஒரு பாதி பேராவது இப்ப அங்க போனோம், யாரைன்னு பாதி கூட்டத்தை திரும்ப அங்க அனுப்புறது, அதனால ஒரு ஆள் அனுப்பினா போறோம்ட்டு அகத்தியர் கூப்பிட்டார். அகத்தியர் நீங்க தெக்க போங்க. அகத்தியர் ஒருத்தர் போனா பாதிக்கு பாதி சமமாயிருந்தா அப்ப அந்த ஆள் எவ்வளவு தவ மலிமையில இருந்திருப்பார். ஆனாலும் அவர் என்ன பண்ணார், நேர புதிய மலை எங்க ஊருக்கு தான் அனுப்பிச்சு வச்சார். அவர் அங்க அனுப்புறாரு புதியங்க. அவர் வரும்பொழுது பல இடங்களை எல்லாம் பார்த்து கொண்டு வழிபாடெல்லாம் செய்து கொண்டு இங்க வந்தார். இங்க வந்த உடனே என்ன பண்ணார், அவர் விரும்பினதுக்காக, ஏன்னா அவருக்கிட்ட அவன் ரொம்ப விரும்புறார் சுவாமி, எல்லாரும் பார்த்தாங்க நான் மட்டும் பார்க்கல, இல்ல நீ அங்க போ நான் உன்னை காட்சி கொடுக்குறேன்னார். அதனால பொதிகையில இருந்து கைலாயிருந்து காட்சியை, கல்யாண காட்சியை கொடுக்குறாரு. இன்னைக்கும் கூட பாபநாசத்துல சித்திரை திருவிழா 10 நாள் சித்திரை விஷு அன்னைக்கு, அதாவது சித்திரை 1ஆம் தேதி காலையில 4 மணிக்கு பாபநாசம் கோயிலுக்கு நேர பின்னாடி பிரகாரம் அகத்தியர் மடம்,
அகத்தியர் மடத்துல சுவாமி அகத்தியர் முந்த நாள் இரவே எழுந்தருளி அங்கே இருப்பார். காலையில சுவாமி 4:30 சுவாமி அம்பாளுமா கோயிலுக்கு நேர பின்னாடி அகத்தியர் திருமணம் முன்னாடி திருமண காட்சி கொடுப்பாங்க. அன்னைக்கு அந்த பாபநாசம் திருவிழாலேயே ரொம்ப சிறப்பு அதுதான். அகத்தியருக்கு சுவாமி அம்பாளும் திருமண காட்சி. அதனால நீங்க அன்றைக்கு எந்தோ காலத்துக்கு முன்னாடி கைலாயத்துல இருந்து அவர் இங்க வர வச்சு இங்க இருந்து நேரடியா கைலாயத்தில் நடக்கிற கல்யாணத்தை சுவாமி பார்க்கிற மாதிரி காட்டினான். அதனால முதல்ல லைவ் டெலிகாஸ்ட் பார்த்தது எங்கன்னா பொதிகை மேலையில. அதனாலதான் டிடிகாரன் பொதிகைன்னு வச்சிருக்கான். ஞாபகம் சும்மா சொல்லி விடு சார். முதல்ல கல்யாணம் எங்க லைவ் டெலிகாஸ்ட் எங்க நடந்திருக்கு? இவர் பொதிகையில இருந்து கைலாயத்தை பார்த்துட்டு இருக்கிறார் லைவா கல்யாணத்தை. அதனாலதான் அவன் அப்படி வச்சா நம்மளால நினைச்சுக்க வேண்டியதான். அதனால நீண்ட கைலைக்கு இறை நிகழ்ந்த அருளாலே பூண்ட முனி, அவனுடைய பெருமானுடைய அருளாலே இந்த அகத்திய முனி மெய் தமிழ் புகழ்ந்த திருநாடு. அந்த அகத்தியர் எழுந்தருளை இருந்து தமிழ் சொன்ன இடம் பொதிகை, தமிழ் பிறந்த இடம் பொதிகை, தமிழ் வளர்ந்த இடம் மதுரை. அதனால்தான் இது சொல்றார், நீ பூண்ட முனி மெய் தமிழ் புகழ்ந்த திருநாடு மூண்ட பகை செற்று. மூண்ட பகைனா பகை செற்றுன்னா வென்று. மூண்ட பகை செற்று உலகம் முற்றும் அரசாளும் பாண்டியன் நலம் குளவும் பாண்டி வளநாடு. சோழ நாட்டுல சோழ அரசர்களும் அப்படி இருந்திருக்காங்க, சேர அரசர்களும் அப்படி இருந்திருக்காங்க, பாண்டிய அரசர்களும். ஒவ்வொரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நேரத்துல சோழ அரசன் தான் சோழ பேரரசன் வந்திருக்காரு, ஒரு நேரத்துல சேரன் இதுல பெருசா இருந்திருக்காங்க, ஒரு நேரத்துல பாண்டியன் இதுல இருந்திருக்காங்க. இவர் இங்க பாடுறதுனால பாண்டிய மன்னனை பெருமையா பாடுறாரு. அதனால என்ன சொல்லிட்டாரு? ரெண்டு பெருமை சொல்றாரு. ஒண்ணு, கைலாயத்தில் இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவருளாலே எங்கள் நாட்டுக்கு அகத்திய முனிவர் இங்கு எழுந்தருளி தமிழ் சொல்லிய இடம் இந்த பாண்டிய நாடு, இப்படி ஒரு பெருமை. இன்னொரு பெருமை என்ன சொன்னார்னா, மூண்ட பகை செற்று உலகம் முற்றும் அரசாளும். இந்த உலகம் முழுவதும் அந்த பகையெல்லாம் வென்று வெற்றி கொடி நாட்டிய பாண்டிய மன்னன் அவன் இருக்கின்ற பாண்டியன் நலம் குளவும் பாண்டி வளநாடு என்று சொல்றார். இதுல அகத்தியருடைய ஒரு செய்தி மட்டும் சொல்லி நிறைவு பண்ணிடுறேன். அகத்தியர் பொதிகை நாட்டு போனவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏன்னா நாங்கள்லாம் அங்கே பிறந்து வளர்ந்ததுனால. அகத்தியர் இன்றும் பொதிகை மேலையில இருக்கிறார் என்பதான் அங்க ஐதீகம். அகத்தியர் இன்றைக்கு எங்க பொதிகை மேலையில இருக்கிறார் அப்படின்னு தான் ஒரு ஐதீகம் இன்னைக்கும். மெய்கண்டாருக்கு அருள் செய்த பரஞ்சோதி மாமுனிகள் கூட கைலாயத்திலிருந்து பொதிகைக்கு வந்தது எதுக்குன்னா அகத்திய முனிவரை பார்க்க. அவர் அகத்திய முனிவர் பார்க்கறதுக்கு வரும்பொழுதுதான் திருவெண்ணைநல்லூர்ல அந்த ஒளிக்கு தடுக்க இறங்கி மெய்கண்டாருக்கு உபதேசம் செய்யறாரு. ஆனா அவர் வந்தது எங்கன்னா எதுக்கு அந்த சார் இங்க வந்தாரு அப்படின்னு நம்ம கதை தெரியணும் இல்லையா? வந்தது எங்கன்னா பொதிகை அகத்தியரை பார்க்க வரும் பொழுது நடந்து இந்த அருள் நிகழ்வு திருவெண்ணைநல்லூர். அதனால அகத்தியர் இன்னைக்கும் அங்க இருக்கிறாருன்னு தான். அகத்தியருடைய உபதேசத்தை அருள் பெற்று 7 தலைமுறையினர் இருந்ததாகவும் அந்த 7வது தலைமுறையிலே வந்தவர் தான் சிவஞான சுவாமிகள் என்று ஒரு குறிப்பு இருக்கு. இப்ப சிவஞான சுவாமிகளுடைய முந்திய பரம்பரை 6 பேருமே பெரிய புலவர்கள். அது உண்மைதான். ஏன்னா சிவஞான சுவாமிகளுடைய தாத்தா முக்கலாலிங்க முனிவர் தான் பாபநாசர் தலபுராணம் பாடினவர். சிவஞான சுவாமிகளுடைய சித்தப்பா நமசிவாய கவிராயர் தான் உலகமை அந்தாதி பாடினவர். அதுக்கு முந்தைய தலைமுறை எனக்கு தெரியல, பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த 7 தலைமுறை அதுல இப்ப 5வது முக்கலாலிங்கம் சொல்லிட்டேன், 6வது நிமிஷம் கைவராரு, 7வது சிவஞான சுவாமிகள். அதுக்கு முன்னாடி 1 2 3 4 எனக்கு தெரியல, பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அப்படி அகத்திய முனிவருடைய சிவஞான சுவாமிகளை சொல்லும் பொழுது அப்படிதான் சொல்லுவாங்க. அகத்திய முனிவருடைய உபதேசம் பெற்ற அந்த பரம்பரையில் வந்த அந்த சிவஞான சுவாமிகளே சைவத்தின் குலதெய்வம் இன்னைக்கு போட்டி கொண்டிருக்கோம்னா அகத்திய முனிவர் எப்படி இருப்பார்? அதுக்காக சொல்ற, நீண்ட கைலைக்கிறை நிகழ்ந்த அருளாலே பூண்டமுனி மெய் தமிழ் புகழ்ந்த திருநாடு பாண்டி நாடு மூண்ட பகை செற்று உலகம் மற்றும் அரசாடும் பாண்டியன் நலங்குளவு பாண்டி வள நாடுன்னு. இன்னைக்கு உண்மையிலே கூட ஒரு வகையில் என்னன்னா, நீங்க சென்னை போன்ற இடங்கள் எல்லாம் போய் தமிழ் நம்ம பார்க்கும் பொழுது பாண்டி நாட்டு தமிழ்ங்கிறது அதுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குன்னு அகத்தியர் அங்கு இருந்து என்று சொல்லக்கூடிய தமிழ் பிறந்த இடம், தமிழ் வளர்கின்ற இடமாகவும் இருக்கின்ற பாண்டி நாடு என்ற செய்தியை சொல்லி இன்றைக்கு சொன்ன செய்திகள் எல்லாம் கடவுள் வாழ்த்திலே ஏற்கனவே காப்புச்செயலை சிந்தித்திருந்த நாம் சபாபதி வணக்கமும், சிவகாமி அம்மை வணக்கமும், சுப்பிரமணிய கடவுளுக்கு வணக்கமும், நூல் வந்த வரலாறு 8 64 திருவிளையாடல்களை நைமிசாரண்ய முனிவர்களுக்கெல்லாம் அகத்திய முனிவர் உபதேசம் செய்ததிலே மதுரையிலே இருந்த பாண்டிய மன்னனுக்கு குதிரை கொண்டு கொடுத்து மீனாட்சியமையும் சொக்கநாதரும் செய்த திருவருளைத்தான் இந்த நூலிலே சொல்லுகிறேன் என்று நூல் வரலாறு சொல்லி
நூல் நுதலிய பொருள் என்று சொன்னால் பெருந்துறையிலே வந்து இருந்த சிவபெருமானை கண்டு சிற்பர உணர்ந்து என்று சொல்லி அருளாலே சிவம் என்று உணர்ந்த மாணிக்கவாசகர் அங்கு வந்து திருவாசகம் சொல்லி அந்த திருவாசகத்தை அவர் எப்படி சொன்னார் சொன்னால் முற்பிறவியிலே செய்த தவத்தால் தமக்கு பெற்ற அன்பின் வெளிப்பாடாக திருவாசகத்தை சொல்ல தான் பிறவி ஒளிந்து அதை படிப்பவர்களுக்கெல்லாம் பிறவி நீங்குமாறு செய்த நூல் அது என்றும் அவையடக்கத்திலே இது கொண்டலன கண்டன் அருள் என்று சொன்னால் மேகம் போல கழுத்தை உடைய இன்னொரு பக்கம் மேகம் போல பொழிகின்ற அருளை உடைய அந்த இறைவனுடைய தமிழை நான் இங்கே வந்து இருப்பேன். அந்த இறைவனுடைய பெருமையெல்லாம் சொன்ன மாணிக்க வாசகரை நான் பாடியதுனால அந்த உயர்ந்த பொருளை பாடியதுனால நாம் பாடினதுனால அதுல ஏதோ புறம் இருந்தா கூட வந்தமிழ் தெரிந்தவர்கள் மற்ற 800 குற்றம் உண்டெனினும் நன்கிது என உள்ளவர்கள் பெரியவர்கள் இந்த பொருள் கருதி அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவையடக்கம் சொல்லி நூற்பயன் இதை படிப்பவர்கள் எல்லாம் இதை கேட்பவர்கள் எல்லாம் இதை சிந்தையிலே நினைப்பவர்கள் எல்லாம் மனம் மகிழ்ச்சியாக இந்த வாழ்க்கை முழுவதும் வாழ்வார்கள். இந்த உலகத்தை விட்டு நீங்க இந்த காலத்திலும் கூட அரணுடைய சபையிலே அவர்கள் இருந்து ஆளுவார்கள் என்ற செய்தியை நூற்பயனாய் சொல்லி மந்திரி சருக்கம் என்று நூலை துவங்கி அதில் பாண்டி நாட்டினுடைய பெருமையும் வைகை நதியினுடைய சிவபுரத்துவத்தை முதல் பாடலை சொல்லி பின்னர் பாண்டிய நாட்டுடைய பெருமையை சொல்லும் பொழுது பெருமானுடைய திருவருளால் அகத்தியர் எழுந்தருளி இருந்து தமிழ் சொல்லிய இடம் பாண்டி நாடு என்றும் பாண்டிய மன்னன் உலகமுற்றும் பகைகளையெல்லாம் வென்று அரசாட்சி செய்தவன் அந்த பாண்டிய மன்னன் என்கிற செய்தியும் பாண்டி நாட்டை சொல்லி மந்திரி சர்க்கத்திலே 2வது பாடலோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வரக்கூடிய வாரம் அடுத்த செவ்வாய்க்கிழமை மாலை சரியாக 4:55 வழிபாடு, 5 மணிக்கு நிகழ்ச்சி. இதே போல சரியாக 7 மணிக்கு நாம் வந்து மந்திரி சர்க்கத்திலே தொடர்ந்து இந்த பாடல்கள் எல்லாம் சிந்திப்போம் என்று சொல்லி இதற்கு துணையாய் இருக்கின்ற திருவருளுக்கும் குருவருளுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற பெரியவர்கள் ஏற்பாடு செய்த பெரியவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். வாழ்த்து. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்தவம் வெள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வாதூரடிகள் பெருமான் திருவடிகள்